அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்று நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள், நாளை நாங்கள் உங்களை காப்பாற்றுகின்றோம். இப்படிக்கு இயற்கை. இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இயற்கை வளங்கள் திணைக்கள சங்கம் SNRS மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உயிர் பல்வகைமை பாதுகாப்பும் சிறுவர்களாகிய நாமும் என்ற இந்த இலத்திரனியல் கூட்டத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். முதலில் இந்நிகழ்ச்சி இணைந்துள்ள பண்டாரவர வலய கல்வி பணிமனையின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சி நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதி, இயற்கை வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள தலைமை பொறுப்பாளர் உட்பட சகல விரிவுரையாளர் மண்டலத்தையும் கௌரவத்துடன் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதே போல இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவ சங்க சகோதர சகோதரிகள், ஊடகம் மற்றும் தொழில்நுட்ப குழு துணைக்குழு சகோதர சகோதரிகள் உட்பட SNRS அங்கத்தவர்கள் அனைவரையும் மற்றும் பல்கலைக்கழகம் மூலம் இணையும் சகல மாணவ மாணவிகளையும் அன்புடன் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இக்கூட்டத்தின் விரிவுரை பகுதியில் உங்களுக்கு எழும் கேள்விகளை சாட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். விரிவுரையின் முடிவில் கேள்வி நேர பகுதியில் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம். கேள்வி நேர பகுதியில் உங்களது மைக்ரோபோனை அன்மியூட் செய்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தவிர விரிவுரையின் அனைத்து பகுதிகளிலும் உங்கள் மைக்ரோபோனை மியூட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்வதுடன் ஸ்கிரீன் பென் தொடர்பாக உங்களது கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இயற்கை வளங்கள் பாதுகாத்தல், அவற்றை முகாமைத்துவம் செய்தல், தகவல்கள் சேகரித்தல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதே SNRS. இது இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் இயற்கை வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது ஆரம்ப உரையை வழங்குவதற்காக இயற்கை வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் சகோதரர் BH பிரமேஷ் ஏஷான் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். Okay, good evening to all who participated today workshop. And first of all, I would like to say something about this workshop. Actually, we are pleased to be able to organize this program in Tamil medium. Here, we are especially thanks for our Dr. Inoga Kudavidhanake Madam. She is the advisor of SNRS, and we especially thanks our Dean of the Applied Sciences and lecturers who supported to conduct this workshop, and all of you who participated in this workshop are warmly welcome. And without taking too much time, let's go to the first session, that is what is biodiversity, and second session will be discussing about the threats to the biodiversity and conservation. I think you learned a lot of things from this workshop. Thank you, and thank you again on your participation. அந்த சகோதரருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காலம் தாழ்த்தாமல் SNRS மூலம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள முதலாவது விரிவுரைக்கு செல்வோம். விரிவுரையை நடத்தி செல்ல இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் சகோதரி செல்வி ஜெனி நட்டாஷா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம உயிர் பல்வகைமை என்றால் என்ன, அது பற்றின விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அதனால தம்பி தங்கச்சி வாங்க நம்மளோட விரிவுரையோடு இணைச்சு கொள்ளலாம். முதலாவது நாங்கள் உயிர் பல்வகைமை அப்படின்னா என்ன, அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது உயிர் பல்வகைமை அப்படிங்கிறது பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்கள், அவை வாழ்கின்ற அந்த சூழல்கள், அவை அந்த சூழலோட கொண்டிருக்க அந்த இடைத்தாக்கங்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம உயிர் பல்வகைமைன்னு சொல்லுவோம். இந்த உயிர் பல்வகைமையை நம்ம 3 கூற்றுகளாக பிரிக்கலாம். முதலாவது சுற்றுச்சூழல் பல்வகைமை,
இரண்டாவது இனங்களுக்கு இடையிலான பல்வகைமை, அடுத்து மரபணு பல்வகைமை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பூமி, அதுல வாழ்ற உயிரங்கி, அது அந்த பூமியோட வாழ்றதுக்கு கொண்டிருக்க அந்த இடைத்தாக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம உயிர் பல்வகைமைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அந்த 3 பகுதிகளையும் விரிவா அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது இந்த சுற்றுச்சூழல் பல்வகைமை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போனோம்னா, சுற்றுச்சூழல் பல்வகைமைங்கிறது அது அது அந்த பூமியோட கொண்டிருக்கு. அதாவது ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும், அது கொண்டிருக்கிற அந்த உயிரற்ற சூழலும், அது எல்லாத்தையும் கொண்ட இந்த பல்வகைமையிட ஒரு அடிப்படை செயற்பாட்டு அழகைத்தான் நம்ம சுற்றுச்சூழல் பல்வகைமைன்னு சொல்றது. இந்த சுற்றுச்சூழல் பல்வகைமைங்கிறது அது வாழ்விடம், அதுல சமூகம், அதுல சுற்றுச்சூழல் அமைப்பு, இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு பல்வகைமையாக காணப்படும். இந்த உயிரலகுல காணப்படுற இந்த உயிரலகு வாழ்ற வேறுபட்ட வாழிடங்கள், அது உயிர் வாழ்ற சாகியங்கள், சுற்றாடல் செயல்முறைகள், இது எல்லாத்தையுமே இந்த சுற்றுச்சூழல் பல்வகைமை உள்ளடக்கி இருக்கும். இந்த பல்வேறுபட்ட வாழிடங்களுக்கு இப்போ அது ஒவ்வொன்றும் வாழ்கிற சூழல் வேற தானே. இந்த ஒவ்வொரு சூழல்லையும் அங்கி வாழ்கிறதுக்கான இசைவாக்கங்களை அது அந்த அங்கி ஒவ்வொன்றுமே இயல்பிலேயே பெற்றுக்கொள்ளும். அதோட இந்த ஒவ்வொரு சூழல் தொகுதிக்கும் அவற்றை இனம் காண்ற சிறப்பியல்பான அம்சங்கள் காணப்படும். நம்ம கொடுத்துருக்க அந்த அடுத்த படங்களை பாருங்க. அது ஒவ்வொன்றிலையுமே அவற்றை இனம் காண்றதுக்கான சிறப்பியல்பான அம்சங்கள் காணப்படும். இது சிங்கராஜ வனத்துக்கான. இப்ப இந்த காடை பாருங்க. இந்த காட்டுல இது சிங்கராஜ மலைக்காடு தான் இலங்கையிலே காணப்படுற மிகப்பெரிய உயிர் பல்வகைமை கொண்ட இடம். இந்த சிங்கராஜ மலை காட்டுக்குள்ள நிறைய உயிரங்கிகள், அவை ஒவ்வொன்றும் அவற்றுக்கிடையிலான வாழிடங்களுக்கேற்ப சாகியங்களை உருவாக்கி கொண்டு அவை ஒவ்வொன்றும் அவற்றுக்கிடையிலான இடைத்தாக்கங்களை கொண்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு உயிரங்கியும் உயிரற்ற சூழலோட நிறைய இடைத்தாக்கங்களை கொண்டிருக்கு. இது சிங்கராஜ மலை காடுன்னு சொல்றது இலங்கையில சூழல் தொகுதி பல்வகைமையை குறிப்பிட்டு காட்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஆகும். அடுத்த ஸ்கிரீனை பாருங்க. நம்ம உங்களுக்கு 4 வகையான சூழல் தொகுதிகளை தந்திருக்கேன். இதுல இந்த காடுங்கிறது இந்த காட்டை அவதானிக்கிறதுக்கு மிகப்பெரிய உயர்ந்த மரங்கள் காணப்படும். காட்டுல அடர்ந்து வளர்ந்த மரங்கள் காணப்படும். அடுத்து கண்டல் சூழல் தொகுதினா, இந்த கண்டல் சூழல் தொகுதியில மூச்சு வேர்கள் காணப்படும். புல்வெளியில அடர்ந்த புட்படுக்கைகள் காணப்படும். கடல்ல மணல், தென்னை மரங்கள் போன்ற ஒவ்வொரு சூழல் தொகுதியையும் குறிப்பிட்டு காட்டக்கூடிய இசைவாக்கங்கள், அம்சங்கள் காணப்படும். அடுத்த ஸ்லைடை பார்த்தோம்னா, இதுவும் சிங்கராஜ மலைக்காட்டுக்கு அப்புறம் இலங்கையில நம்ம சூழல் தொகுதி பல்வகைமைக்கு உதாரணம் காட்டக்கூடிய இடங்கள். அதாவது ஹோட்டன் சமவெளி, நக்கிள்ஸ் மலைத்தொடர். இது ரெண்டுலையுமே உயிருள்ள அங்கியும் உயிரற்ற சுற்றாடலும் நிறைய இடைத்தாக்கங்களை கொண்டு ஒரு பன்முகத்தன்மையை உருவாக்குது. அதாவது இந்த சூழல் தொகுதி பல்வகைமை தான் பன்முகத்தன்மையின் அடிப்படை அழகாக தொழிற்படுது. அதுக்கடுத்து இவ்வளவு நேரம் நம்ம ஒரு சூழல் தொகுதி பல்வகைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இனப்பல்வகைமை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இனப்பல்வகைமைங்கிறது ஒரு இனம் என்பது இயற்கையான நிலையின் கீழ் இனப்பெருக்கம் செய்வதன் மூலம் பலமான சந்ததிகளை உருவாக்குற உயிரின கூட்டத்தை தான் நம்ம இனம்னு சொல்றது. அதாவது ஒரு குதிரையும், ஒரு பெண் குதிரையும் ஒரு ஆண் குதிரையும் இயற்கையான கலப்புல ஈடுபட்டு சுகதேகியான குட்டி குதிரைகளை உருவாக்கினா அது ஒரு இனம். அந்த குட்டி குதிரைகள் திரும்ப வளர்ந்து அதே
அந்த குட்டி குதிரைகள் வளர்ந்த குட்டி குதிரைகள்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு இன்னொரு குட்டி குதிரையை உருவாக்க முடியும்னா அந்த அதுல பங்கு பற்றின அத்தனை பேருமே ஒரு இனத்துக்குள்ள இருப்பாங்க. இப்ப நம்ம கதைச்ச அந்த குதிரைங்கிறது ஒரு வளமான எச்சங்களை உருவாக்கிய இனம். இதுவே ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் சேர்ந்து கோவேரி கழுதை அப்படிங்கிற ஒரு எச்சத்தை உருவாக்கிச்சுன்னா அந்த கோவேரி கழுதைங்கிறது வளர்ந்து இன்னொரு கோவேரி கழுதையை உருவாக்க முடியாது. அதனால நம்ம இந்த கோவேரி கழுதை அப்படிங்கிறத ஒரு இனம்னு கருத முடியாது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்ம இனம்னு எதை சொல்றோம்னு. ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையான நிலைமைகளின் கீழே இனப்பெருக்கம் செஞ்சு வளமான எச்சங்களை, அதாவது அவற்றின் இனத்தை மேலும் பெருக்கக்கூடிய வளமான எச்சங்களை உருவாக்கினா நம்ம அந்த கூட்டத்தை இனம்னு சொல்லுவோம். இப்ப இனம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இப்ப நம்ம இனங்களுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். இந்த குடுத்திருக்க படங்களை நல்லா அவதானிங்க. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு இனங்கள். இந்த இனங்கள் எல்லாமே நம்ம இப்ப சொன்ன அந்த நக்கில்ஸ் மலைத்தொடர், சிங்கராஜ, ஹோட்டன் சமவெளி, இந்த ஒவ்வொரு இடத்திலையுமே இந்த இனங்கள் நிறைய காணப்படுது. அதாவது இவை பல்வகைப்பட்டு ஒரு இன பல்வகைமைய அந்த இடத்துல ஏற்படுத்துது. இப்ப நம்ம இன பல்வகைமையை பத்தி பார்த்தோம். அடுத்து மரபணு பல்வகைமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மரபணு பல்வகைமை எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா ஒரு உயிரினம் கொண்டிருக்கிற பிறப்புரிமை அமைப்பை வச்சு. அதாவது ஒவ்வொரு உயிரங்கியுமே அதோட களத்துல டிஎன்ஏங்கிற பிறப்புரிமை அமைப்பு காணப்படும். நாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதன்லேருந்து வேறுபடுறதுக்கு இந்த டிஎன்ஏ தான் காரணமாகுது. பொதுவா ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகளுக்குள்ள இந்த டிஎன்ஏ கொஞ்சம் அளவு தான் வேறுபாட்டை காட்டும். வெவ்வேறு இனமா இருந்தா இந்த டிஎன்ஏ மிகப்பெரிய மாறுபாடை காட்டுது. இதனால அதைத்தான் நம்ம, அதாவது ஒரே இனத்துக்குள்ள கொஞ்சம் அளவுல வித்தியாசத்தையும் வெவ்வேறு இனங்களுக்குள்ள நிறைய அளவுல வித்தியாசத்தையும் காட்டுது. இப்படி இந்த டிஎன்ஏ பல்வகையான வித்தியாசங்களை காட்டுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பல்வகைமை கிடைக்கப்பெறுது. இதைத்தான் நாங்க சொல்றது மரபணு பல்வகைமைன்னு. இப்ப நம்ம உதாரணமா நம்ம சொன்னோம்னா உங்களோட வகுப்பையே எடுத்துக்கொள்ளுவோம். உங்களோட வகுப்புல ஒரு 20 பிள்ளைகள், உங்களோட நண்பர்கள் 20 பேரை நினைச்சு கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல வித்தியாசப்படுறீங்க. அதாவது உங்களோட தலைமயிருண்ட விதம், உங்களோட தலைமயிருண்ட நிறம் கருப்பா இருக்கா, இல்லாட்டி அந்த கருப்புலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களோட கண்மணியின் நிறம் சில பேருக்கு கருப்பா இருக்கும், சில பேருக்கு கபிலமா இருக்கும், சில பேருக்கு நீளமா இருக்கும். அதோட உங்களோட நகத்தின் அமைப்பு சில பேருக்கு நீட்ட நகமா இருக்கும், சில பேருக்கு கட்டையான நகமா இருக்கும். அதோட உங்கள காணப்படுற திறமைகள், சிலர் நல்லா வரைவீங்க, சிலரோட கையெழுத்து அழகா இருக்கும். இப்படி உங்கள இருக்கிற வகுப்புல இருக்கிற அந்த நண்பர்களுக்கு இடையிலேயே இவ்வளவு பன்முகத்தன்மை காணப்படுற நேரம் ஒரு இனத்துக்குள்ள எவ்வளவு பன்முகத்தன்மைகள் காணப்படலாம். இந்த பன்முகத்தன்மையை தீர்மானிக்கிறது டிஎன்ஏ. இதைத்தான் நம்ம சொல்றது மரபணு பல்வகைமைன்னு. இந்த மரபணு பல்வகைமைனால நம்ம, அதாவது ஒவ்வொரு இனத்திலையும் இருக்கிற தனியன்கள் அவை வாழ்ற சுற்றுச்சூழலுக்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்ளும். அதாவது குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்களுக்கு தோலுக்கு அடியில கொழுப்பு படிவுகள் கூட காணப்படும். இமாலய மலை பிரதேசத்துல வாழ்றவங்களோட மூக்குத்துவாரம் பெருசா காணப்படும். ஏன்னா இமாலய மலை பிரதேசத்துல காற்றின் வேகம் கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கு அந்த சுவாசத்தை சீர்படுத்துறதுக்காக அவங்களோட மூக்குண்ட அளவு பெருசா காணப்படும். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மரபணு பல்வகைமை, அதாவது இந்த டிஎன்ஏ தான். இப்ப பாருங்க, இங்க கொடுத்திருக்க இந்த படத்தை, இது ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்கிற மனித கூட்டம், அதாவது நாங்க தான். நவீன மனிதர்களுக்கு சொல்ற விஞ்ஞான பெயர் தான் ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ். இதுல இருக்கிற இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொருத்தண்டையும் நிறம், முடியின் அளவு, அவங்களோட அந்த கண்மணியின் நிறம், உயரம், தோற்றம், இது எல்லாமே வித்தியாசப்படுது. இதுக்கு காரணம் மரபணு பல்வகைமை. அதுக்கடுத்து நம்ம தந்திருக்க இந்த நாய் இனத்தின் படத்தை அவதானிங்க. இது ஒரு நாயின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனம். இந்த இனத்துல இருக்கிற தனித்தனி அங்கத்தவரை அவதானிச்சு பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தருடையுமே தோலின் நிறம் வித்தியாசம், கண்ணிண்ட மணியின் நிறம் வித்தியாசம், காது அமைஞ்சிருக்கிற இடம், காதுண்ட அமைப்பு வித்தியாசம், அவங்கள காணப்படுற மயிர்
அது அமைந்திருக்கிற முறை, அதோட நிறம் வித்தியாசம். இது அவ்வளவுமே டிஎன்ஏயால தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒவ்வொரு தனியனுமே எப்படி வித்தியாசப்படுறாங்கன்னு. இவங்க இப்படி வித்தியாசப்படுறதுனால தான் ஒரு மரபணு பல்வகைமை உருவாகுது. இவ்வளவு நேரம் நம்ம உயிர் பல்வகைமைனா என்ன, அது எப்படி தீர்மானிக்கிறது, அதை பத்தி தான் படிச்சோம். இப்ப நம்ம உயிர் பல்வகைமையை ஏன் படிக்கணும், அதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, மனிதனுக்கு தேவையான பல்வேறு பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு மருந்துக்கு ஒரு தாவரம் தேவைப்படுதுன்னா, நம்ம உயிர் பல்வகைமையை பத்தி படிச்சாதான் அந்த தாவரம் எங்க இருக்குன்னு அறிஞ்சு கொள்ளலாம். பொதுவா இப்ப அந்த தாவரம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல காணப்பட்டா, நான் அதை போயிட்டு கரையோர பிரதேசத்துல தேடினேன்னா எனக்கு அந்த தாவரம் கிடைக்காது. நான் உயிர் பல்வகைமை பற்றிய அறிவை வச்சிருந்தேன்னா, அது எங்க பறந்து விரிந்து காணப்படுதோ அந்த இடத்துல போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து, சுற்றுச்சூழலோட அழகியல் மதிப்பை பராமரிக்கிறதுக்கு, வனப்பகுதியை பராமரிக்கிறதுக்கு நமக்கு இந்த உயிர் பல்வகைமை பற்றிய அறிவு தேவை. அதோட அறிவியல் தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் தேவை. ஒரு அங்கியினம், அதோட நிலவுகை, அதோட இனப்பெருக்க முறை, அது வாழுற முறை, இது அவ்வளத்தையுமே இவ்வாறான அறிவியல் தரவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு உயிர் பல்வகைமை தேவை. அதோட சுற்றுச்சூழலோட சமநிலையை பேணுறதுக்கு, எங்கனைக்கு சமநிலை குறையுதோ அந்த இடத்துல நான் சமநிலையை திரும்ப ஏற்படுத்துறதுக்கு எனக்கு உயிர் பல்வகைமை பற்றிய அறிவு கட்டாயம் தேவை. அதே மாதிரி உணவு சங்கிலிகளை பராமரிக்கிறதுக்கு நைட்ரஜன் வட்டம், நீர் வட்டம் போன்ற உயிர் செயல்முறைகளை பேணுவதற்கு நாங்க ஒவ்வொரு மனிதனும் உயிர் பல்வகைமை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளணும். அழகியலை பாதுகாக்க, இலங்கையிட அழகு, இலங்கையிட ஒவ்வொரு சுற்றுச்சூழல் தொகுதியையும் அழக பாதுகாக்க நாங்க கட்டாயம் உயிர் பல்வகைமையை பற்றி படிக்கணும். அடுத்து, மண்ணின் தரத்தை பராமரிக்கிறதுக்கு, மண் அரிப்பை குறைக்கிறதுக்கு. எங்களுக்கு மண்ணுண்ட தரத்தை பராமரிக்கிறது தாவர வேர்களும் மண்ணுண்ட காணப்படுற புழுக்கள், மண்புழுக்கள் மாதிரியான புழுக்களும் தான் நம்ம தெரிஞ்சிருந்தா மாத்திரம்தான் நம்ம அதோட தரத்தை பராமரிக்கலாம். எனக்கு உயிர் பல்வகைமை பற்றிய அறிவு இல்லாட்டி நான் தொடர்ந்து தாவரங்களை அழிச்சேன்னா, மண்புழுக்களை அழிச்சேன்னா என்னால இந்த மண்ணுண்ட தரத்தை பராமரிக்க முடியாம போகும். இதனால எங்களுக்கு கட்டாயம் உயிர் பல்வகைமை பற்றிய அறிவு தேவை. அதே மாதிரி சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பார்வையிடுறதுக்கு நாங்கள் இயற்கை சூழலை பாதுகாக்கணும். நமக்கு தெரியும், இலங்கை நிறைய அந்நிய செலாவணி ஈற்றது சுற்றுலாத்துறை மூலமாக. அதனால நம்ம இயற்கையின் அழகை பாதுகாத்து மேம்படுத்தி வைத்திருந்தால் மாத்திரமே நம்மளோட நாட்டை பார்வையிடுறதுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இது இவ்வளத்தையும் நம்ம செய்யணும்னா, ஒரு மாணவனாக எனக்கு உயிர் பல்வகைமை பற்றிய அறிவு தேவை. அதோட இப்ப இவ்வளவு நேரம் நம்ம உயிர் பல்வகைமையை ஏன் படிக்கணும், அதுல முக்கியத்துவங்கள் அதை தான் பார்த்தோம். இதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப உயிர் பல்வகைமை பாதுகாக்கிறது உயிர் பல்வகைமையை அழிவடையாம தடுக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று அழிவடையுதுன்னா நான் அதை தடுத்தேன்னா என்னாலையும் உயிர் பல்வகைமையை பாதுகாக்க முடியும். ஏன் நான் இந்த பல்வகைமையை பாதுகாக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருங்கால சந்ததியிட தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக. இப்போ எனக்கு நான் இப்ப பாவிக்கிற இந்த இயற்கை வளங்கள், எனக்காக இப்ப தந்திருக்க இந்த சூழல் என்னுடைய முன்னோர்கள் எனக்காக பெற்று தந்துட்டு போனது. அவங்க அதை ஒழுங்கா பாவிச்சு இருக்காட்டி எனக்கு இப்போ இந்த சுகாதாரமும் இந்த சுற்றுச்சூழலும் இயற்கை வளங்களும் கிடைச்சிருக்காது. இதே மாதிரி நான் ஒழுங்கா பாவிச்சாதான் இந்த பூமி இப்படியே இருக்கும். என்னுடைய சந்ததியருக்கு நான் இதே மாதிரி ஒரு சுற்றுச்சூழலை, இதே மாதிரி ஒரு இயற்கை வளத்தை கொடுத்துட்டு போகலாம். இதனால வருங்கால சந்ததியிட தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நான் கட்டாயம் உயிர் பல்வகைமையை பாதுகாக்கணும். அதோட நிகழ்கால சந்ததியின் நன்மைக்காக. இப்ப எங்களுக்கு எங்களோட முன்னோர்கள் மட்டும் வச்சுட்டு போனது போதாது, நம்மளும் அதை பேணி பாதுகாக்கணும். அப்படி பேணி பாதுகாத்தாதான் இப்ப இருக்கிற நிகழ்கால சந்ததியினரும் அதை பயன்படுத்தலாம். அடுத்து, இயற்கை வளங்களை நீடித்து நிலை பெறும் பாவனைக்காக
இந்த உயிர்கோளத்தை முகாமைத்துவப்படுத்துறதுக்காக எனக்கு கட்டாயம் உயிர் பல்வகைமையை பாதுகாக்கணும். நான் உயிர் பல்வகையை பாதுகாத்தா மாத்திரம்தான் இந்த உயிர்கோளத்தை அதோட கூறுகளோட சமநிலையை பயன்படுத்தி அழகா முகாமைத்துவம் செஞ்சு நானும் பயன்படுத்தி என்ற வருங்கால சந்ததியினருக்கும் கொடுக்கலாம். இதுக்காக கட்டாயம் நான் உயிர் பல்வகைமையை பாதுகாக்கணும். அடுத்து இந்த உயிர் பல்வகைமையை இப்போ பாதுகாக்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். இதை எப்படி பாதுகாக்கிறதுனா நாங்கள் 2 வழிகளில் பாதுகாக்கலாம். அதாவது உள்நிலை காப்பு, வெளிநிலை காப்புன்னு சொல்லுவோம். உள்நிலை காப்புங்கிறது ஒவ்வொரு அங்கியும் வாழ்கிற இடத்திலேயே வச்சு அதுக்கு தேவையான வாழிடத்தை கொடுத்து உணவை கொடுத்து போட்டியை குறைச்சி பாதுகாக்கணும். இதுக்கு நம்ம என்னென்ன செய்யறதுனா இந்த பாதுகாக்கப்பட்ட காடுகள் வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்தந்த இயற்கை இடங்களிலேயே வச்சு உயிரங்கிகளை பாதுகாக்கிற முறையை நம்ம சொல்றது உள்நிலை காப்பு. இதே மாதிரி வெளிநிலை காப்புங்கிறது அந்த அங்கிய அதோட உண்மையான வாழிடத்துல இருந்து அகற்றி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. இப்படி செய்யும் போது நம்ம செயற்கையான இடத்துல வைக்கிற நேரம் அதுக்கு இயற்கையான இடமாகவே அதை செயற்கையாக உருவாக்கி அந்த அங்கிகளை அங்கனைக்கு வச்சு பாதுகாப்போம். சில வேளை அந்த முழு அங்கி கூட்டத்தையும் எடுத்துட்டு போகலாம், இல்லாட்டி அந்த அங்கியிட ஒரு பகுதியை எடுத்துட்டு போகலாம். இதுக்கு உதாரணமா மிருக காட்சி சாலைகள், தாவரவியல் பூங்காக்கள், விதை வங்கிகளை சொல்லலாம். இப்ப கொடுத்திருக்க இந்த படத்தை அவதானிங்க. இது 2மே உள்நிலை காப்புக்கான உதாரணங்கள். அதாவது அங்கிகளை அதுகளோட வாழிடத்திலேயே வச்சு பாதுகாக்கிறதுக்கான உதாரணங்கள். யாழ தேசிய வனவிலங்கு சரணாலயமும் வங்காளை சரணாலயமும். இது 2மே அந்தந்த அங்கிகளை அதோட வாழிடத்திலேயே வச்சு அதுக்கு தேவையான போதுமான வசதி வழங்கப்பட்டு, இடவசதி வழங்கப்பட்டு, உணவு அளிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. இப்ப நீங்க பார்க்குற இந்த 2 உதாரணமுமே வெளிநிலை காப்புக்கானது. அதாவது அந்த அங்கிய அதோட இயற்கை வாழிடத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு போயிட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. இதுக்கு உதாரணம் மிருக காட்சி சாலைகளும் ஆமைகள் காப்பகமும். இப்போ நம்ம பார்ப்போம், ஏன் இந்த உயிர் பல்வகைமை அழியுது, இந்த உயிர் பல்வகைமை அழிவுக்கு காரணமான மனித நடவடிக்கைகள் என்னன்னு. முதலாவது, காடுகள் உட்பட உயிர்கோளத்தை அழிக்கிறது. நான் காடுகளை அழிச்சேன்னா மரங்கள் அழியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான மரம் இல்லை, நிறைய வகையான மரங்கள், அந்த மரத்துல தங்கி இருக்கிற உயிர்கள், இது எல்லாமே அழியும். இதனால அங்கனைக்கு நிறைய உயிர் பல்வகைமை அழிப்பு ஏற்படுது. அடுத்து வாழிடங்கள் துண்டாக்கப்படுதல். இப்ப காடுகளுக்கு இடையில பாதைகள் அமைக்கிறது, சில காடுகளை மனிதன் பாவிக்கிறதுக்காக, அதாவது மனிதன் இருப்பிற்காக பயன்படுத்தி கொள்றது. இந்த மாதிரியான நேரங்கள்ல அங்கங்க அந்த காடுகள்ல இயற்கையாவே வாழ்ற நிறைய அங்கிகளோட வாழிடங்கள் துண்டாக்கப்படுது. அடுத்து தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய கழிவுகள். இந்த தொழிற்சாலை விவசாய கழிவுகள்ல நிறைய ரசாயன பதார்த்தங்கள் காணப்படும். இத நம்ம நீர்நிலைகள்ல நிலத்துல அப்படியே வெளியேற்றிட்டோம்னா அந்த நீர்நிலைகள்ல நிலங்கள்ல வாழ்ற நிறைய அங்கிகள் பாதிக்கும். இவ்வாறு பாதிச்சா அதுகளுக்கு தேவையான உயிர் பல்வகைமை அழிக்கப்படும். அதே மாதிரி வெளிநாட்டு அங்கிகளை விசேட சுற்றாடல்ல அறிமுகப்படுத்துறது. இதா என்னன்னா, நம்மட நாட்டுக்கு உரிய அங்கி இல்லாத வேற அங்கிகளை வெளிநாட்டுல இருந்து கொண்டு நம்மட நாட்டுல அறிமுகப்படுத்துறது. இவை என்ன செய்யும்னா, அறிமுகமாகி சில காலத்துல அந்த இடங்களை ஆக்கிரமிச்சு கொள்ளும். பிறகு அங்க காணப்படுற அந்த இயற்கையாகவே காணப்படுற சுதேச அங்கிகளோட இருப்பை தடுக்கும். இதனால இலங்கைக்கே உரித்தான சில அங்கிகளோட உயிர் பல்வகைமை பாதுகாக்கப்படுது. அடுத்து உயிரியல் வளங்களை நுகர்வு செய்கிறது. இப்ப எனக்கு தேவை என்றா நான் இயற்கையில ஒரு பகுதியை பயன்படுத்தலாம். இதுவே ஒரு அளவு மீறி அதிகமாக சுரண்டினேன்னா உயிரியல் வளங்கள் நிறைய அழிக்கப்படும். இதனால நம்மட தேவைக்கு பயன்படுத்தும் போது ஓரளவு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம்
மனித குடியிருப்பு மூலம் உயிர் ரசாயன வட்டங்களை மாற்றி அமைக்கிறது. ஒரு இயற்கை அதுக்கு தேவையான சூழல்ல அப்படியே காணப்படுது. இதே ஒரு மனிதன் நான் அங்கனைக்கு குடியேறினேன்னா அந்த குடியிருப்புல அங்கனைக்கு காணப்படுற நிறைய உயிர் ரசாயன வட்டங்கள் பாதிக்கப்படுது, நிறைய உயிர் அங்கிகள் பாதிக்கப்படுது, அவை அங்கனைக்கு கொண்டிருக்க அந்த இயற்கையான தாக்கங்கள் பாதிக்கப்படுது. இதனால உயிர் பல்வகைமை அழிவிற்கு காரணமாக அமைகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் இவ்வளவு அழிவுக்கு காரணமான விஷயங்கள். இத பாடசாலை மாணவர்களாக நாங்க நிறைய தடுக்கணும், எங்களால முடிஞ்ச விதங்கள்ல மேற்கொள்ளணும். இங்க பாருங்க, இதெல்லாம் சில உதாரணங்கள் காடுகளை அழிச்சு உயிர்கோளத்தை நம்ம அழிச்சிருக்கிறதுக்கான காரணங்கள். இங்க நம்ம நிறைய இடங்கள்ல மரங்களை வெட்டி வச்சிருக்கோம். இது எல்லாமே அங்கனைக்கு இருக்கிற நிறைய இனங்கள் அழியறதுக்கு, அந்த இனங்களாலுடான இடைத்தாக்கங்கள் சீர்குலையறதுக்கு நம்ம செஞ்சிருக்க வழிவகைகள். இதனால நிறைய உயிர் பல்வகைமை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், வெளிநாட்டு அங்கிகளை விசேட சுற்றாடலுக்கு அறிமுகப்படுத்துறதுனால இயற்கையில காணப்படுற உயிர் பல்வகைமை அழியுதுன்னு. இதுகள் எல்லாமே சில உதாரணங்கள் வெளிநாட்டு அங்கிகளுக்கு. இந்த ஒவ்வொரு அங்கிகளுமே என்ன செய்யும்னா, அவை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பிரதேசத்துல முதல்ல தனக்கான இடத்தை பிடிச்சு கொள்ளும். அதுக்கப்புறம் தானா வியாபிச்சு அந்த பிரதேசம் முழுவதும் பறந்து அங்க காணப்படுற சுதேச அங்கிகளோட நிலவுகையை தடுக்கும். இதுக்கு அப்புறம் அங்க காணப்படுற அந்த சுதேச அங்கிகளோட உயிர் பல்வகைமை பாதிக்கப்படும். இந்த உன்னிச்செடி, ஆகாய தாமரை, தொட்டாச்சுருங்கி இந்த மாதிரி உயிரங்கிகள் எல்லாம் இந்த வெளிநாட்டு அங்கிகளுக்கு சில உதாரணங்கள். இப்ப இந்த உயிர்கோளத்தை பாதுகாக்கும் பொழுது தனியொரு அங்கிய பாதுகாக்கிறது கடினம். ஏன்னா ஒவ்வொரு அங்கியா போயிட்டு தனித்தனியா பாதுகாக்கிறது யாராலையுமே முடியாது. அதோட இந்த ஒவ்வொரு அங்கியுமே தன்னுடைய நிலவுகைக்காக சுற்றாடலோட நிறைய தொடர்புகளை கொண்டிருக்கு. நான் ஒரு அங்கியை பாதுகாக்கணும்னா அந்த அங்கியையும் பாதுகாத்து இந்த சுற்றாடலோட இருக்கிற தொடர்பையும் பாதுகாக்கணும். அது எங்களால முடியாத காரியமாகும். இதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒட்டு மொத்தமாக உயிர்கோளத்தை பாதுகாக்கிறாங்க. இப்படி செய்யப்பட்டதுக்கு காரணம் இந்த நம்மளுக்கான இருக்கிற இந்த சிரமத்தை தடுக்கிறதுக்கு தான். இப்படி தேர்வு செய்யப்பட்ட அளவுல பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிறைய மேற்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஹோட்டன் சமவெளி, சிங்கராஜ வனம். மாணவர்களே, உங்களது மைக்ரோஃபோனை மியூட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்களே, தயவு செய்து உங்களது மைக்ரோஃபோன் மியூட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம கதைச்சிட்டு இருந்த மாதிரி ஹோட்டன் சமவெளி, சிங்கராஜ வனம் அப்படிங்கிற இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அங்கிகளை பாதுகாப்பு செய்யறதுக்கான நடவடிக்கைகள் ஆகும். இப்படி நம்ம பாதுகாப்பு செய்யறதுனால உயிர்கோளங்கள் நீடித்து நிலை பெறும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுது. இப்ப நம்ம பார்ப்போம், இந்த உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உலகளாவிய ரீதியில மேற்கொள்ளப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் தான் நக்கீழ தந்திருக்குது. அதாவது இந்த ஒவ்வொரு வருஷத்திலையும் மாநாடுகள் அமைக்கப்பட்டு அங்கு சில சட்டத்திட்டங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. முதலாவது சைட்ஸ். இந்த சைட்ஸுங்கிறது 1975ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது. இது எதுக்கான சீர்திருத்தம் இல்லாட்டி எதற்கான மாநாடு அப்படின்னு பார்த்தா, ஆபத்துக்குள்ளான தாவர விலங்குகளோட வர்த்தகத்தை பற்றி, அந்த தாவர விலங்கு இனங்களை சர்வதேச ரீதியில வர்த்தகம் செய்வது பற்றி இந்த மாநாடு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட தாவர இனம், ஒரு விலங்கு இனம் ஆபத்தை எதிர்நோக்கி இருந்துச்சுன்னா
அந்த தாவர விலங்கு இனங்களை வர்த்தகம் செய்யறதுல இருந்து தடுக்கிறதுக்கு இந்த மாநாடு பெருமளவுல உதவி செய்திருக்கு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அந்த லைசன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க ஒவ்வொரு தாவரத்துக்கும் விலங்குக்கும். அந்த லைசன்ஸ் அனுமதி பத்திரம் இருந்தா மாத்திரம்தான் அவங்களால சில தாவர விலங்கினங்களை சர்வதேச ரீதியில வர்த்தகம் செய்யக்கூடியதாக இருந்தது. அப்படி சில ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உயிரினங்களை கருத்தில் கொண்டாங்க. இலங்கையில கருத்தில் கொள்ளப்பட்ட சில இனங்கள் தான் தேவாங்கு, நீர்நாய், சிறுத்தைகள். அதுக்கப்புறம் உயிர்ப்பல் வகைமை மாநாடு. இது 1992ல கைச்சாத்திடப்பட்டது. இங்கு 3 குறிக்கோள்கள் எடுக்கப்பட்டது. அந்த குறிக்கோள்கள் என்னென்னன்னா, உயிர் வளங்களோட நீடித்து நிலை பெற முகாமைத்துவத்தை பேணணும், அடுத்து உயிர் பல்வகைமைய காப்பு செய்யணும், அடுத்து பாரம்பரிய வளங்கள்ல இருந்து கிடைக்கிற பயன்களை நியாயமான சமமான முறையில பகிர்ந்து கொள்ளணும். இந்த 3மே உயிர் பல்வகைமை மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள். அதுக்கப்புறம் ரம்சார் மாநாடு. இது 1971ல கூட்டப்பட்டு கைச்சாத்திடப்பட்டது. இங்க ஈரநிலங்களை காப்பு செய்யறது பத்தி முடிவெடுத்தாங்க. அதாவது ஈரநிலம், அதோட தொடர்புடைய அங்கிகள், அவைகளை காப்பு செய்து அவற்றின் அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டது. இதன் போது இலங்கையில் இருக்கிற 5 ஈரநிலங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன. அவை பூந்தலை தேசிய பூங்கா, மாதுகங்கை புகழரண், ஆனை விழுந்தான்குள சரணாலயம், குமண தேசிய பூங்கா, வங்காளகுள சரணாலயம். அதுக்கப்புறம் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ப்ரொடெக்டட் ஆர்டினன்ஸ். இது 1937ல கூட்டப்பட்டது. இதுக்கப்புறம் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ப்ரொடெஸ்டேஷன் ஒன்று கூட்டி அங்கே தான் ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டது. இது எதை பற்றியதுன்னா, வன ஒதுக்கங்கள் சரணாலயங்களை வந்து பாதுகாத்து நிறுவுறதன் படி தொடர்பு பட்டது. இதற்கு அப்புறம் இலங்கையில 4 சரணாலயங்கள் நிறுவப்பட்டன. யாழ தேசிய பூங்கா யானைகளுக்காக நிறுவப்பட்டது, வில்பத்து தேசிய பூங்கா சிறுத்தைகளுக்காக நிறுவப்பட்டது, குமண தேசிய பூங்கா பறவைகளுக்காக நிறுவப்பட்டது, உடவளவ தேசிய பூங்கா யானைகளுக்காக நிறுவப்பட்டது. இது அனைத்துமே இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ப்ரொடெஸ்டேஷனால உருவாக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்கு சர்வதேச ரீதியால ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மாநாடுகள், அது கைச்சாத்திடப்பட்ட வருடங்கள், அதுல எடுக்கப்பட்ட முடிவுகள். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைப்பொன்று. இது 1948ல ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் காணப்படுற ஜெனீவாவை தலைமையகமாக கொண்டு அமைக்கப்பட்டது. இங்க என்ன பேசினாங்கன்னா, உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய முறைகள், அதுல அழிவடையக்கூடிய உயிரினங்களை அழிவடையாம பாதுகாக்கிறதுக்காக செய்ய வேண்டிய முறைகள், இதை பத்தி பேசினாங்க. இதன் போது செந்தரவு புத்தகம் அப்படிங்கிற ஒன்றை வெளியிட்டாங்க. அதாவது சிவப்பு புத்தகம். இங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்க வெளியிடுவாங்க. அவங்க ஒவ்வொரு அங்கியையுமே அனுமானிச்சு அதுல எது அழிவடைகிற நிலையில இருக்கு, எது பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கு அப்படிங்கிற அறிக்கையை ஒவ்வொரு வருஷமுமே வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் திகதி, ஜூன் மாதத்தின் 5ஆம் திகதி உலக சுற்றாடல் தினமும், ஏப்ரல் மாதத்தின் 22ஆம் திகதி உலக பூமி தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவையும் இந்த சர்வதேச அமைப்பு தான் எடுத்திருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உலகளாவிய ரீதியில உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்காக இயங்குற அமைப்புகள், மாநாடுகள், சட்டத்திட்டங்கள். இப்ப நம்ம இலங்கையில உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்காக காணப்படுற அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். முதலாவது வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் உயிர் பல்வகைமை செயலகம். இவ்வாறான அமைப்புகள் இலங்கையில உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்கு உதவி புரிகின்றன. தம்பி, தங்கச்சி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உயிர் பல்வகைமைனா என்ன, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மாணவனா நான் என்ன செய்ய முடியும்,
அதை பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச ரீதியில் இலங்கை ரீதியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த இங்கே கொடுத்துருக்கிற இந்த படத்தில் கிளிகள் காணப்படுது. இந்த கிளிகள் எல்லாம் நம்ம இயற்கையான சூழலில் வாழ விடணும். அது இயற்கையான சூழலில் வாழ்ந்தால் தான் அது அதோட சுற்றாடலோட நிறைய இடைத்தாக்கங்களை பேணிக்கொண்டு அதோட பல்வகைமையை அப்படியே நிலை பெற்று வச்சிருக்கலாம். இதை நாங்கள் பிடிச்சு கூட்டுக்குள்ளே அடைக்கிறதுங்கிறது தவறான விஷயம். ஒரு பாடசாலை மாணவனாகிய நான் அதை ஒரு காலம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்க ஒரு புலிகளோட பற்களோட படத்தை கொடுத்திருக்கோம். இது வியாபார நோக்கத்துக்காக இயற்கையில காணப்படுற புலிகளை வேட்டையாடி எடுத்திருக்காங்க. இதனால நிறைய உயிரங்கிகளோட பல்வகைமை பாதிக்கப்படுது. இவ்வாறான காரியங்களும் ஒரு நாளுமே நம்ம செய்யக்கூடாது. கீழே கொடுத்திருக்கிற 2 அங்கியுமே இயற்கையில இப்பொழுது அழிவடைஞ்சு காணப்படுற அங்கிகள். இவை ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. மனிதன் தவறான நடவடிக்கைகள், உயிர் கோளங்களோட தாக்கங்கள் காரணமாக இப்ப இவை அழிவடைந்த நிலைக்கு போய் தள்ளப்பட்டு விட்டது. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம உயிர் பல்வகைமை பாதுகாக்கிறதுக்காக உங்களால் என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ள முடியுமோ பாடசாலை மாணவனாக அதை மேற்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஆம், அந்த அருமையான விரிவுரை வழங்கி சென்ற நட்டாஷா சகோதரிக்கு எமது நன்றிகள். அடுத்த கட்டமாக மாணவர்களே, இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் எழும் பட்சத்தில் அதை எங்களுடன் chat ஆப்ஷன் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களும் உங்களது கருத்துக்களை எங்களுடன் அன்மியூட் செய்து கதைக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு இந்த விரிவுரையில் ஏற்பட்ட சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் எங்களுடன் இப்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மாணவர்களே, இது உங்களுக்காக செய்யப்படுற ஒரு நிகழ்ச்சி. உங்களது பங்கு பெற்றுதல் இதுல மிகவும் அவசியமானது. உங்களுக்கு ஏற்படுற கேள்விகள் அனைத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம். தயவு செய்து உங்களது கேள்விகளை chat ஆப்ஷன் மூலமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் அன்மியூட் செய்து உங்களது கேள்விகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆம். சரி. இப்பொழுது இன்றைய முதலாவது விரிவுரை சம்பந்தமாக ஒரு அ கேள்வி பதில் நேரத்தை தொடங்க இருக்கிறோம். அதற்காக இப்பொழுது திரையில் 3 கேள்விகள் உங்களுக்கு காட்சியளிக்கப்படும். அதற்கான விடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே மெசேஜாக டைப் செய்து chatல் அனுப்பலாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது உங்களுக்கு அந்த 3 கேள்விகள் காட்சிப்படுத்தப்படும்.
மாணவர்களே, இப்பொழுது உங்கள் திரையில் 3 கேள்விகள் காட்சியளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக டைப் செய்து ஒரே மெசேஜாக எங்களுக்கு சாட் ஆப்ஷன் மூலம் அனுப்பலாம். முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் வெளிநிலை காப்புக்கு உதாரணமாக அமைவது யாது? ஏ. தாவரவியல் பூங்கா, பி. விதை வங்கி, சி. மிருகக்காட்சி சாலை, டி. பாதுகாக்கப்பட்ட விலங்கு சரணாலயம். இரண்டாவது கேள்வி, உலக சுற்றாடல் தினம் கொண்டாடப்படும் தினம் எது? முதலாவது ஏ. ஏப்ரல் 22, பி. ஜூன் 5, சி. மார்ச் 21, டி. ஜூன் 22. மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் உலக பல்வகைமை இழப்புக்கு காரணமாக அமையாது நடவடிக்கை எது? ஏ. காடழிப்பு, பி. வெளிநாட்டு தாவர இனங்கள் அல்லது ஆக்கிரமிப்பினங்களை விசேட சுற்றாடல் பகுதிகளில் அறிமுகம் செய்தல், சி. வாழிடங்களை புனரமைத்தல், டி. உயிர் வளங்களின் அதிகப்படியான பாவனை. மாணவர்களே, உங்களது பதில்களை சாட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதை மீண்டும் ஒருமுறை அறியத் தருகின்றோம். மாணவர்களின் விடைகள் சில எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அதேபோல அனைவரும் அதை முயற்சிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
மாணவர்கள் விடையளிக்கும் பொழுது ஒரே மெசேஜாக டைப் செய்து அனுப்புவது சிறந்தது என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஒரே மெசேஜாக டைப் செய்து அனுப்புவது சிறந்தது. ஆம். உங்களது நிறைய பதில்கள் கிடைக்கப்பெற்றன. அதுக்கு நன்றிகள். இப்பொழுது அந்த 3 கேள்விகளுக்கான விடையை சகோதரி நட்டாஷா அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார். நட்டாஷா. முதலாவது வினா பின்வருவனவற்றில் வெளிநிலை காப்புக்கு உதாரணமாக அமையாதது. பதில் டி, பாதுகாக்கப்பட்ட விலங்கு சரணாலயம். மிகுதி 3மே வெளிநிலை காப்புகள். இரண்டாவது வினாவான உலக சுற்றாடல் தினம் கொண்டாடப்படும் தினம், அதற்கு பதில் ஜூன் 5. மூன்றாவது வினா பின்வருவனவற்றுள் உலக பல்வகைமை இழப்புக்கு காரணமாக அமையாதது வாழிடங்களை புனரமைத்தல். ஆம். சகோதரி நட்டாஷாவுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக இந்த இலத்திரனியல் கூட்டத்தின் அடுத்த பகுதிக்குள் செல்வோம். Recording in progress. தொடர்ந்து உயிர் பல்வகமை பாதுகாப்பு தொடர்பான விரிவுரை நடத்தி செல்ல இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இயற்கை வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் சகோதரி செல்வி அனிதாஞ்சனி அவர்களே அன்புடன் வரவேற்கின்றோம்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பார்ட்டிசிபென்ட் பக்கத்துல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறேன். தம்பி தங்கச்சிமார், இந்த நாள்ல ஸ்கூல் லீவா? ஓ டீச்சர். எல்லாரும் வீட்லயா இருக்கிறீங்க? சரி, எல்லாரும் கவனமா கொரோனாவோட வெளியில போகாம வீட்லயே இருந்து படிக்கணும்னுதான் எங்கட யூனிவர்சிட்டியாலையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு வீட்டுல இருந்தே நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. உங்களோட சிலபஸ்ல சில நேரம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு மாலை நேரத்துல ஒரு அழகான ஒரு கலந்துரையாடல் கேட்கறதுக்கு உங்களோட எல்லாரையும் நான் திருப்பி வரவேற்கிறேன். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் உயிர் பல்வகமை என்றால் என்னன்றதை பத்தி பாத்தீங்க. உயிர் பல்வகமை என்றால் என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அது மாதிரி எல்லா பத்தியும் ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு ஹோஸ்ட் தர இயலுமா? You can share the screen. Okay. சரி, இப்ப நீங்க எல்லாருமே உயிர் பல்வகமை என்றால் என்னன்றதை பத்தி ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டீங்க. இனி நாங்க பார்ப்போம் இந்த உயிர் பல்வகமைய இந்த 2022 என்ன மாதிரி விதங்களால அதுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுது, அதை நாங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றதுன்ற மாதிரி விஷயங்களை நாங்க இந்த கலந்துரையாடல பார்ப்போம். இப்ப யாராவது சொல்ல முடியுமா எங்கட இந்த உலகத்துல என்ன மாதிரி அச்சுறுத்தல்கள் இருக்குது? அதாவது இப்ப நாங்க நினைப்போம் மனித இனம் உண்டு, எங்கட மனித இனத்துக்கு கூட என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்குமென்று யாராவது பார்ட்டிசிபென்ட் எனக்கு சொல்ல இயலுமா? முதல் என்னோட கதைச்ச தங்கச்சி இல்லாம வேற யாராவது ஒரு இயற்கை அனர்த்தங்கள் இருக்கு. அதாவது இப்ப நாங்க ரோட்ல நடந்துட்டு போற நேரம் திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா அது ஒரு மனித இனத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. அந்த மாதிரி இப்ப நாங்க நினைச்சு கூட பார்க்க இயலாத மாதிரி நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இந்த உயிர் பல்வகைமைக்கு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நாங்க அடுத்தடுத்து போற நேரம் பார்ப்போம். இப்ப அதுல முதலாவது, இப்போ நாங்க கடந்துட்டு இருக்க இந்த நிமிஷத்துல எங்களே அறியாமலேயே உயிர் பல்வகமை எந்த ஒரு நிலையில இருக்குதுன்றது நாங்க நினைச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உயிர் பல்வகமை இப்ப பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லன்னா மோசமான நிலையில இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு கலந்துரையாடல்ன்றதால நாங்க உங்களோட பக்கம் கதைச்சு உங்களோட ரெஸ்பான்ஸும் கேட்டு நாங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி இதை கொண்டு போவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப பயோடைவர்சிட்டி, அதாவது உயிர் பல்வகமை என்றது எப்படியான ஒரு நிலையில இருக்குது, என்ன நினைக்கிறீங்க? சபிதா, முதல் உங்களோட பேர் கண்ட ஞாபகம். சஜிலானி, ரொம்ப குறைஞ்சிட்டு வருது மிஸ். ஆமா, ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதாவது ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இப்ப உயிர் பல்வகமை காணப்படுது. அதான் இப்ப நிறைய இனங்கள் நிறைய அழிஞ்சிட்டு வருது. இது நிறைய காரணங்களால இருக்கு. நாங்க என்னட்டு போக போக பார்ப்போம். தற்போதைய நிலை மிகவும் மோசமா காணப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளாகி உங்களுக்கு கூட தெரியும் உயிர் பல்வகமை தற்போது மிகவும் மோசமான நிலையில காணப்படுது. இதுல இயற்கை சூழலோட பெரும் பகுதி மனிதனால் அழிக்கப்படுது. இதை நீங்க எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? இந்த பூமியில வாழ்ற நாங்க தான் இந்த உயிர் பல்வகமையை அழிக்கிறோம்ன்றத நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பார்த்திருக்கீங்க தானே? நாங்க செய்யற நிறைய விஷயங்களால உயிர் பல்வகமை அழிக்கப்பட்டு இருக்குது. அப்ப இயற்கை சூழல்ல பெரும்பகுதி மனிதனால தான் அழிக்கப்படுது. அதை நாங்க எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும். நாங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு போறதுக்காக தற்காலிகமா தான் வந்திருக்கோம். ஆனா மனிதர்களாகிய நாங்க தான் இந்த இயற்கை சூழல்ல பெரும்பகுதியை அழிச்சிட்டு இருக்கிறோம். சரியா? அடுத்து, இனங்களோட அழிவு விகிதமானது இயற்கை அழிவு விகிதத்தை விட 10,000 மடங்கு அதிகமா இருக்காம். இதுல என்ன சொல்றாங்க? அதாவது இப்ப நாங்க நினைப்போம் ஒரு யானை என்றது ஒரு இனம்.
சரியா? இந்த யானை வந்து நாளுக்கு நாள் அழிவடைகிற விகிதமானது இயற்கை அழிவு விகிதத்தை விட 10,000 மடங்கு அதிகமா இருக்கு. அதாவது யானை இனங்கள் அழிகிற விகிதம் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கோ அல்லது ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் மூலம் இந்த உலகத்துக்கு ஏற்படுற அழிவை விட 10,000 மடங்கு கூடுதலா இருக்கா. அதாவது எப்பவாவது ஒரு நாள் நடந்து இந்த உதாரணம் இப்ப நாங்க சுனாமி வந்து இலங்கையில 30,000 மனிதர்களை செத்துட்டாங்க. ஆனா அதை விட 10,000 மடங்கு அதிகமா ஒரு இனத்தோட அழிவு காணப்படுதுன்னுதான் இப்ப ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த நிலை மனிதர்கள் உட்பட பல்வேறு இனங்களை அடுத்து வந்து இந்த நிலை வந்து மனிதர்கள் உட்பட பல்வேறு உயிரினங்களை வந்து வந்து நிறைய கஷ்டத்துக்கு கொடுக்குது பல்வேறு உயிரினங்களுக்கு. ஆனா எங்களால வந்து எல்லா உயிர்களையும் வந்து காப்பாற்ற முடியாது. இப்ப நாங்க என்னதான் யோசிச்சாலும் நிறைய திட்டங்கள் போட்டாலுமே எங்களால வந்து எல்லா உயிர்களையுமே காப்பாற்ற முடியாது. எங்களால அதை என்ன செய்யலாம்டா ஒன்று உயிர் பல்வகமே அழியிற வீதத்தை குறைக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஓரளவு ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாமே தவிர முழுக்க எல்லா உயிரினங்களையும் எங்களால பாதுகாக்க முடியாது. அடுத்து நாங்க என்ன பார்ப்போம்னா இயற்கையினால உயிர் பல்வகமைக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் என்னன்னு பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் ஸ்லைட் விளங்குதா? யாராவது பதில் சொல்ல விளங்குச்சா? சரி, ஓகே, நாங்க பார்ப்போம். அடுத்து வந்து இயற்கையினால வந்து உயிர் பல்வகமைக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் என்னன்னு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே மனிதனால் உயிர் பல்வகமை அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு தெரியும் தானே எல்லாருக்கும்? சரி, அடுத்து நாங்க என்ன பார்க்க போறோம்னா இயற்கை மூலம் எவ்வாறு உயிர் பல்வகைமைக்கு அச்சுறுத்தல் வருதுன்னு பார்ப்போம். சரியா? இப்ப இந்த காலத்துல எல்லார வீட்டு பக்கமும் குளிரா இருக்கா மழையா இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? வெயில் அடிக்குதா குளிரா இருக்கா? குளிருதா? சரி, குளிரா இருக்குன்னு. ஆனா சில நேரம் இப்ப நீங்க குளிர் உணர்றீங்க. ஆனா இப்ப எந்த வீட்டு பக்கம் எல்லாம் சரியான வெயிலா இருக்கு. எனக்கு சரியான வெயிலா இருக்கு, வேர்க்குது, கஷ்டமா இருக்கு. ஆனா எங்கட அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜனவரி மாசம் ஆகுனா சரியான குளிரா இருக்கும். ஆனா இப்பதான் ஏதோ இப்படி வெயில் அடிக்குது வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன நடந்திருக்குண்டா காலநிலை மாறி இருக்குன்னு. டிசம்பர் மாசம் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? நாங்க வெளிநாட்டுல எல்லாம் சொல்லுவோம் வின்டர் சீசன், அதாவது பனிமழை கொட்டுதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த டிசம்பர் மாசம் கூட எங்களுக்கு சரியான சூடா இருந்துச்சு. அப்போ இப்ப எங்களுக்கு பாட்டி அம்மா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைகளா சின்ன காலத்துல அவங்க இருந்த கிளைமேட் அதாவது காலநிலை வந்து இப்ப இல்லையா, அது நிறையவே மாறிடுச்சான். ஏப்ரல் மாசம் எல்லாம் எப்படி இருந்துச்சான்? சரியான சூடா இருக்குமா. ஏப்ரல் மாசம்டா வசந்த காலம்னு சொல்றதுதானே, பூக்கள் எல்லாம் பூக்கும், பழங்கள் காய்க்கு அந்த மாதிரி இருக்குன்னு தானே. ஆனா இப்ப அப்படியே இல்லையா, காலநிலை எல்லாம் முழுசா மாறிட்டா. அப்ப எங்கட அம்மாக்கும் எனக்கும் என்ன ஒரு 50 வருஷம் வித்தியாசம் இருக்கும். சரி, ஒரு 30-35 வருஷம் வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு 30 வருஷ காலத்துக்குள்ள கூட இந்த காலநிலை வந்து மிகவும் வேகமா மாறிடுச்சான். சரியா? அதாவது காலநிலை வந்து வேகமா மாறி இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கிற காலநிலை இல்ல 10 வருஷத்துக்கு பிறகு இருக்க போகுது, அது திருப்பி மாறப்போகுது. நான் வந்து சின்ன பிள்ளையில இருக்க காலநிலை இல்ல நான் இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கேன். காலநிலை மாறிடுச்சு. இந்த வேகமா மாறுற காலநிலை வந்து உயிர் பல்வகைமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா. சரியா? அது எவ்வாறு ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். இந்த படத்துல இருக்கிற பூச்சி என்ன பூச்சி? யாருக்காவது பேர் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா என்ன பூச்சி அது? தும்பி. தும்பி. இதை நாங்க தட்டான் பூச்சி என்று சொல்லுவேன் தானே. இதை நாங்க தட்டான் பூச்சி என்று அடையாளப்படுத்துவோம். சரியா? தும்பி. இந்த தும்பி இப்ப நீங்க முதல்ல எல்லாம் விளையாடுற நேரம் நிறைய தும்பிகள் கண்டிருப்பீங்க தானே. இப்ப நீங்க வெளியில போய் விளையாடுனீங்கன்னா நிறைய தும்பிகள் வந்து போயிருக்கு தானே. சின்னதுல உங்களோட சின்ன வயசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய தும்பிகள் வந்து போயிருக்கும். ஆனா இப்ப இந்த மாதிரி தும்பிகளை காண கிடைக்குது இல்லையா? தும்பிகள் நிறைய அழிவடைஞ்சு போயிட்டான். எப்படி இப்ப தும்பிகள் இல்லாத மாதிரி இனி ஒரு நாள்ல தும்பிகள் இந்த உலகத்துல இல்லாத அளவுக்கு கூட போயிருமா. தும்பி என்ற இனமே இல்லாம போயிருமா. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னாங்கன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தும்பிகள் அழிவடைகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் காலநிலை மாற்றமா. சரியா? தும்பி என்றது ஒரு சின்ன பூச்சி தானே. தும்பி பெருசா சின்னதா? ஒரு சின்ன பூச்சி. சரியா? இந்த தும்பியோட வாழ்க்கை காலம் வெறும் 15 கிழமையா. தும்பி ஒன்று பிறந்து சாகரத்துக்கான வாழ்க்கை காலம் 15 கிழமை தானா. இந்த 15 கிழமைக்குள்ளதான் ஒரு அம்மா தும்பி ஒன்று முட்டை போட்டு அதுல இருந்து குடம்பி வந்து அது சிறகுகள் முளைச்சு பறந்து திருப்பி ஒரு இனப்பெருக்கம் செஞ்சு அது சாகரத்துக்கான காலம் 15 கிழமை தானா.
சரி, அப்ப அது ஒரு சில குறுகிய வாழ்க்கை காலம் தானே 15 கிழமை என்று சொல்றது. இப்ப நாங்க எல்லாம் எங்கட வாழ்க்கை காலம் ஒரு 75 வருஷம் வரையும் சொல்லலாம். ஆனா அதுல ஒரு 15 கிழமை என்று சொல்றது ரொம்ப சின்னது தானே. சொன்னா ஒரு 3.5 மாசம் தான் அந்த தும்பியோட வாழ்க்கை காலம். அது சின்னது தானே, சின்ன வாழ்க்கை காலம் தானே. அப்ப இந்த தும்பியோட வாழ்க்கை காலம் வேகமாக மாறி வர்ற காலநிலையால மாற்றம் அடைதான். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தும்பி முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கட்டாயமா பேணப்பட வேணும். இப்ப நான் உதாரணத்துக்கு நினைப்பேன், தும்பி தண்ணியில தான் முட்டை போடும். இப்ப தண்ணீர வெப்பநிலை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 25 பாகை செல்சியஸ்ல தண்ணீர வெப்பநிலை இருந்தா தான் அந்த தும்பி, அம்மா தும்பி முட்டை போட்டு அதுல இருந்தே குடம்பிகள் வெளியில அந்த தட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு ஒரு நாங்க நினைப்போம் 25 பாகை செல்சியஸ் நீரிட வெப்பநிலை கட்டாயம் பேணப்பட வேண்டும். விளங்கிச்சா? அப்போ இந்த காலநிலை மாறுற நேரம் இந்த 25 பாகை செல்சியஸ் இல்லாம நீரிட வெப்பநிலை ஒரு 35 பாகை அல்லது ஒரு 30 பாகைக்கு போயிட்டு வைப்போம். இப்படி 30 பாகைக்கு போயிட்டா இந்த தும்பியிட முட்டை அதுல இருந்து குடம்பி வெளியில வாரத்துக்கான வெப்பநிலை அதுக்கு கூட. 25ல தானே குடம்பி வெளியில வரணும், இது 30க்கு போயிட்டா குடம்பிகள் வெளியில வர முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா அந்த குடம்பி வெளியில வர முதலே செத்து போயிடும். அப்ப அந்த இன்னொரு குடம்பி என்ற ஒரு உயிரினம், இன்னொரு தும்பி என்ற உயிரினம் உருவாகுமா குடம்பிலே செத்துருச்சுண்டா? என்ன சொல்றீங்க, உருவாகுமா உருவாகாதா? உருவாகாது. அப்ப இன்னொரு தும்பி இந்த உலகத்துக்கு இல்லாம விளங்குதா? அந்த உயிரினம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? நீரிட வெப்பநிலை கூடினது. அது இல்லாம இதுகளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சிறகுகள், 2 பக்கம் சின்ன சிறகுகள் மாதிரி விளங்குதா உங்களுக்கு? இந்த தும்பிக்கு சின்ன சிறகுகள் 2 இருக்கு. குடம்பில இருந்து இந்த சிறகுகள் முளைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை பேணப்படணுமா. அதாவது அந்த தும்பி பூச்சி நீர்வீழ்ச்சிகள்ல தான் நிறைய இருக்கும். நீர்வீழ்ச்சியில இருந்து குடம்பி வெளியில வந்த பிறகு அது மலையுச்சிகள்ல தான் அதிகமா போய் பறக்க தொடங்குமா. அப்ப இந்த மலையுச்சிகள்ல வளமையா இருக்க வேண்டிய வெப்பநிலையை விட வெப்பநிலை மாறிச்சுன்னா இந்த குடம்பியால சிறகுகள் வெளியில பறந்து அதுகளுக்கு உணவு தேடியோ அது இனப்பெருக்கம் செய்யவோ முடியாம மறுபடியும் அந்த குடம்பி செத்து போயிருமா. அப்ப இந்த ஒரு தும்பியோட வாழ்க்கை காலத்துல வேகமா மாறி வர்ற காலநிலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்குதுன்றத ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். விளங்குதா எல்லாருக்கும்? விளங்கிச்சா சொன்னது? சரி, இது மாதிரி நாங்க நிறைய உதாரணம் சொல்றோம். அப்படின்னா மீன்கள் எல்லாம் இருக்கு தானே, கடல்ல வாழ்ற மீன்கள் எல்லாம், அதுகள் கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில தான் மீன் குஞ்சு பொரிச்சு மீன்ல இருந்து நிறைய குஞ்சுகள் வாரதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கட்டாயம் பேணப்பட வேணும். அப்படி இல்லாம கடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனாலதான் மீன்கள் எல்லாம் அழியறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. சரியா? இப்ப நாங்க இப்ப என்ன படிச்சிருக்கிறோம்டா, இயற்கையினால அதாவது வேகமா மாறி வர்ற காலநிலை உயிர் பல்வகைமைக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. அந்த பாயிண்ட் தான் இப்ப நாங்க படிச்சிருக்கோம். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? சரியா? அடுத்து நாங்க பார்க்க போற தலைப்பு என்னன்னா அந்நிய இனங்கள். அந்நிய இனங்கள் என்னன்னு முதலாவது சொல்லி கொடுத்த கலந்துரையாடல நீங்க படிச்சீங்க, ஞாபகமா இருக்கா? அந்நிய இனங்கள் என்னன்னு முதலாவது செஷன்ல நீங்க படிச்சீங்க. அந்நிய இனங்கள் என்னன்றது படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா அது கூட? சரி, நான் சொல்றேன். அந்நிய இனம் நான் சொல்றேன் திருப்பியும். அந்நிய இனங்கள் என்னண்டா, இப்ப நாங்க வாழ்ற இலங்கை நாட்டுக்கு, இலங்கை நாட்டிலேயே பிறந்து இலங்கை நாட்டிலேயே முதலாவது அடையாளப்படுத்தப்பட்ட சில இனங்கள் இருக்கு. அந்த மாதிரி இலங்கை நாட்டுக்கே உரித்தான இல்லாத, அதாவது இலங்கைக்கு உரித்தான ஒரு இனம் அல்லாத வேற வெளிநாட்டு இனங்களை நாங்க ஒரு பிரதேசத்துல அறிமுகப்படுத்துறதைத்தான் நாங்க அந்நிய இனங்கள் என்று சொல்றோம். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்நிய இனங்கள் மனிதர்களால் அல்லது இயற்கையால் நடைபெறும் நிகழ்வாகும். அதாவது அந்நிய இனங்கள் மனிதர்களாக எங்களால் கொண்டு வரலாம். எப்படின்னா இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய தாவரங்களை இப்ப எங்க இலங்கையில கொண்டு நாங்க விக்கிறோம். நிறைய பிசினஸ் வர்த்தக தேவைகளுக்காக நிறைய வெளிநாட்டு மரங்கள், வெளிநாட்டு செடி கொடிகள் எல்லாம் நாங்க எங்க நாட்டுக்கு கொண்டு விக்கிறோம். அந்த தாவரங்கள்ல ஒட்டி வரக்கூடிய சில இனங்கள் இருக்கும். சரியா? அப்படி இல்லாம இயற்கையா கூட
அந்நிய இனங்கள் வந்து ஒரு பிரதேசத்துக்கு அறிமுகப்படுத்தப்படலாம். இப்ப உதாரணமா சொன்னா சில பறவைகள் பறவைகள் தான் அதிகமா இருக்கும். சில பறவைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக இந்த நாட்டுக்கு, அதாவது அந்த நாட்டுல குளிர் கூடவா இருந்துச்சுன்னா ஒரு வெப்ப வலய நாடொண்டுக்கு வந்து முட்டை பொரிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல அவங்களோட உடம்புல ஒட்டி வரக்கூடிய சில பூச்சிகளோ ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அதைத்தான் நாங்க அந்நிய இனங்கள் சொல்றோம். இது மனிதர்களால் அல்லது இயற்கை நடவடிக்கைகளால் கூட நடைபெறக்கூடியது. அடுத்து சில இனங்கள் குறிப்பிட்ட வாழ்விடங்களில் வாழ்வதனால் அதிக நன்மைகளை அடைகின்றன. அதாவது இந்த அந்நிய இனங்கள் வந்து ஒரு பிரிதொரு பிரதேசத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து அவங்க வந்து நிறைய நன்மைகளை அடைகிறாங்களாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நாங்க நினைப்பேன், உங்களோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு நாங்க உதாரணம் ஒன்று எடுப்பேன். உங்களோட வீட்டுக்கிட்டயே வளர்ற ஒரு நாய்க்கூட்டம் ஒன்று இருக்கு சரியா? அந்த நாய்க்கூட்டத்துக்கு இன்னொரு சிங்கம் ஒன்று வந்து இந்த நாய்க்கூட்டத்தை பார்த்துச்சுன்னா அந்த நாய்க்கூட்டம் என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? இப்ப அப்படின்னா இப்ப எங்கட வீட்டிலேயே வளர்ற ஒரு நாய்க்கூட்டம் ஒன்று இருக்கு. இந்த நாய்க்கூட்டத்துக்கு இப்ப எங்கட வீட்டுக்கு நாங்களே இன்னொரு நாயோட கொண்டு வரேன் இந்த வீட்டுக்கு. அப்ப இப்ப நான் வளமையா வளர்த்த நாய்க்கூட்டம் என்ன செய்யும்? அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். நான் எந்த வீட்டுல ஒரு நாய்க்குட்டி கூட்டோண்ட வளர்க்குறேன். நான் இன்னொரு நாய்க்குட்டியோ அல்லது இன்னொரு வேற ஏதாவது ஒரு பிராணியோட நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்த உடனே இந்த நாய்க்கூட்டத்தோட முகப்பாவனையோ அல்லது அவங்க சில நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கு? நீங்க அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது என்னன்னு விளங்கிடும். ஃபாத்திமா ஃபர்ஸ்ட்னா சொல்லுங்க பாப்போம், என்ன நடக்கும்? சரி, நான் சொல்றேன். அப்படி வந்த உடனே என்ன நடக்கும்னா, இந்த வளமையா இந்த இடத்துல வாழ்றாக்கள் வந்து பயந்துருவாங்க. அவங்களோட நடவடிக்கைகள்ல இருந்து பின்வாங்கிடுவாங்க. அவங்க உணவு தேடுறதுக்கு வெளியில போக மாட்டாங்க. அவங்க அவங்களோட வளமையான நடவடிக்கைகள்ல இருந்து விட்டு விலகி வேறொரு இடத்துக்கு கூட போக சான்ஸ் இருக்கு. அப்படி நடக்கிற நேரம் இந்த அந்நிய இனங்கள் என்ன செய்யும்னா அந்த இடத்தை வந்து ஆட்கொண்டு அவங்க அந்த இடத்தை டொமைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அந்த இடத்தை ஆள்றதுக்கு ராஜ்யமா மாத்திக்கொள்ளுவாங்க. அவங்களுக்கு ஏத்த ஒரு இடமா மாத்திக்கொள்ளுவாங்க. அப்ப அவங்களுக்குதான் நிறைய சாப்பாடு கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு நிறைய வாழ்றதுக்கு வாழ்விடம் கிடைக்கும். அந்த மாதிரி அந்நிய இனங்கள் வந்து வெளியிடத்துல இருந்து இங்க அறிமுகப்படுத்துற நேரம் அவங்க பல நன்மைகளை அடைகிறாங்களாம். சரியா? அதுதான் 2வது பாயிண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்கண்டா, சில இனங்கள் வந்து வேகமா வளர்ந்து மற்ற இனங்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துதான். இப்ப நிறைய இந்த காட்டு செடி காட்டு புல்லெல்லாம் இருக்கு. அதுகளெல்லாம் அதிகமா வந்து வெளிநாட்டுல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் உள்நாட்டுக்கு. அந்த மாதிரி இனங்கள் என்ன செய்யும்னா மற்ற இனங்களுக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னா அவங்க டக்கு வந்து வளர்ந்துட்டு போயிருவாங்க. அப்படி வளர்ந்துட்டு போற நேரம் அந்த இடத்துல பழமையாவே அங்க வளர்ற தாவரங்களுக்கு வந்து அங்க வளர முடியாம போயிடும். ஏன்னா இந்த அந்நியமா கொண்டு வந்து விட்டது வந்து அவங்க இவங்களை விட ஃபாஸ்டா வளர தொடங்கிடுவாங்க. வளர்ந்து பெருகி இந்த இனத்தையுமே மறைச்சு அழிச்சு அவங்கதான் அந்த இடத்தை ஆள தொடங்குவாங்க. சரியா? இவ்வாறான இனங்கள் வந்து ஆக்கிரமிப்பு இனங்கள் எனப்படும். அதாவது ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த ஒரு இனத்தை அழிச்சிட்டு அவங்க அந்த இடத்தை ஆள தொடங்கிட்டாங்கன்னா அவங்க ஆக்கிரமிப்பு இனங்கள் என்று சொல்லப்படும். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னா, நீங்க நினைச்சும் பார்க்க மாட்டீங்க. இந்த படத்துல நீங்க என்ன பறவைய காண்றீங்க? இந்த படத்துல நான் இப்ப பாயிண்ட் பண்ணி காட்டுறது என்னது? மயிலண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? உங்கள்ட்ட யார்கிட்டையும் உங்களுக்கு விருப்பமான பறவை என்னன்னு கேட்டா மயில் சொல்லுவீங்க தானே? மயில் உண்மையா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல கலர், அதுல தோகை விரிச்சு ஆடுறது அப்படின்னு மயிலண்டா எங்க எல்லாரும் மனசுக்கும் வாரது என்னடா அது ஒரு அழகான பறவை என்றுதான் நாங்க எல்லாரும் நினைப்போம். இந்த மயிலையா அந்நிய இனங்களுக்கு போட்டிருக்காங்கன்ற கதையை இப்ப பார்ப்போம். சரியா? இலங்கையில வந்து இப்ப நீங்க படத்துல காண்ற மயில் வந்து இந்த மயிலுக்கு பேர் இந்திய மயில். அதாவது இந்த மயில் வந்து இந்தியாவுக்கு உரித்தான ஒரு இனம். சரியா? இந்தியாவோட தேசிய பறவையும் மயில் தெரியும் தானே எல்லாருக்கும்? இந்தியாவில் இந்த மயில் இந்திய மயில். சரியா? அப்போ இந்த மயிலை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இலங்கைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மனித நடவடிக்கையா இருக்கலாம் அல்லது இயற்கையாவோ இந்த மயில் வந்து எங்க இலங்கை நாட்டுக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.
சரியா? அதாவது இலங்கையில அந்த மயில் இருக்கல்ல, எப்படியோ இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த மயில் எங்கட இலங்கை நாட்டுல தென்னிலங்கை பகுதியில, அதாவது இப்ப நாங்க நினைப்போம் காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மாதிரி கீழே தென்னிலங்கை பகுதியில தான் இந்த மயில் வந்து அதிக அளவுல இருந்துச்சாம். ஆனா இப்ப என்ன இது வந்து தென்னிலங்கையில இந்த மயில் ஒரு குறைவான எண்ணிக்கையில அடையாளம் காணப்பட்டிருக்கு. இப்ப நாங்க உதாரணமா நினைப்போம், ஒரு 500 மயில் வந்து தென்னிலங்கையில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மயில் வந்து இலங்கையை பொறுத்தளவுல இந்த மயில் வந்து ஒரு பூச்சி இனமா தான் அடையாளப்படுத்தப்படுது. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்டா பெஸ்ட், அதாவது ஒரு பயிர் நிலத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட், பூச்சி. சரியா? அப்படிதான் இந்த மயில அடையாளப்படுத்துறேன். ஒரு செல்ல பிராணியா அல்ல. எப்படி நாங்க அடையாளப்படுத்துறோம்டா பூச்சி இனமா தான் அடையாளப்படுத்துறேன். ஏனென்றா இது தென்னிலங்கையில இருக்கிற நிறைய பயிர் நிலங்களை வந்து சேதப்படுத்துதான். சரியா? இப்ப ஆரம்ப காலத்துல இப்ப நாங்க சொல்றோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தென்னிலங்கையில மட்டுமே ஒரு பூச்சி இனமா அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மயில் வந்து இப்ப எங்கட இலங்கை முழுவதுமே ஒரு ஆக்கிரமிப்பு இனமா வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கான். சரியா? இப்ப உங்களோட வீட்டு பக்கமும் நீங்க மயில் எல்லாம் வீட்டுக்கிட்ட வந்து கண்டிருக்கீங்களா? அதாவது உங்களோட வீட்டுக்கிட்டவே மயில் வந்து யாராவது கண்டிருக்கீங்களா? எந்த வீட்டுக்கிட்ட மயில் வந்திருக்கு? போன கிழமை எந்த வீட்டுக்கு ஒரு மயில் வந்துச்சு. வேற யாருக்கு வந்திருக்கு மயில் வீட்டுக்கே? எங்கட வீட்டுல மயில் வந்துச்சு. இந்த காட்டுல இருக்கிற மயில் எங்கட வீட்டுக்கு எப்படி வந்திருக்குன்னு யோசிக்கணும் தானே. மயில்ண்டா என்ன, காட்டுல இருக்க வேண்டியது, அது எப்படி எங்கட வீட்டுக்கு வந்துச்சு? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது இருக்கிற வாழிடத்தை விட்டு மக்கள் செறிந்து வாழ்ற இடத்துக்கு இந்த மயில் வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னா இந்த காடழிப்பு, நிறைய ரோடு எல்லாம் செய்யறதால அவங்க வாழ்ற காடுகளை இல்லாம பண்ணிட்டாங்க. அதனால இது என்ன செய்தா மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கு அவங்க இடம்பெயர்ந்து வராங்க. இப்ப இந்த மயில் வந்து மயில வந்து கற்ப காலம் வந்து, அதாவது ஒரு மயில் வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஒரு 2 மாசம் போதுமா. இப்ப 2 மாசத்திலேயே ஒரு மயில் வந்து அதோட இனத்தை பெருக்கிடும். ஒரு இனப்பெருக்கத்தின் போது மயில் வந்து 15 முட்டை வரையும் இடுமா. அப்ப ஒரு மயில்ல இருந்து 2 மாசத்துக்கு ஒருக்கா 15 மயில் வருது. அந்த வகையில இப்ப எடுக்கப்பட்ட கணக்கீடுகளின் படி மயில் வந்து இலங்கைக்கு மிக மிக அச்சுறுத்தலை அளிக்கிற ஒரு பூச்சி இனமா அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. மயில் மூலம் நிறைய எங்களுக்கு எதிர்காலத்துல உணவு தட்டுப்பாடு கூட வரலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மயில்கள் வந்து மிக வேகமா இனப்பெருக்கம் மறைஞ்சு பெருகி எங்களுக்கு இப்ப எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே உணவு தட்டுப்பாடு வர அளவுக்கு இந்த மயில் பயிர் நிலங்களை வந்து சேதப்படுத்துதான். இப்ப நீங்க நினைச்சீங்களா இந்த அழகான மயில் வந்து அச்சுறுத்தல் அளிக்கொண்டு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? அழகா இருக்கிறதுனால எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு கூட வரப்போகுதா. சரியா? இதுக்கு காரணம் என்னன்னா அந்நிய இனங்களை வந்து எங்களோட நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது. அடுத்த டாபிக் நாங்க என்ன பார்க்க போறோம்னா மனிதனால் வந்து உயிர் பல்வகைக்கு ஏற்படும் அழிவுகள். அதாவது எங்களோட நாங்க எப்படி உயிர் பல்வகைக்கு பங்களிப்பு செய்யறோம்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் என்ன சொல்றாங்கன்னா புவியின் 6வது பேரழிவு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. இந்த பூமி ஒன்று உருவாகி இனி இந்த பூமி என்ற கிரகம் இல்லாமலே போறதுதான் ஒரு எக்ஸ்டிங்ஷன் அழிவு. பூமி என்ற பேரழிவு என்ன சொல்றேன்டா, பூமி உருவாகி அந்த பூமியில இருக்கிற எல்லா மைக்கொண்ட்ல இருக்கு இந்த பூமியில இருக்கிற கடைசி உயிரினமும் அழியறதான் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அப்ப அந்த பூமி உருவாகி இன்னொரு பூமி என்ற ஒரு கிரகமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு 6வது பேரழிவு வந்து உயிர் பல்வகைமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மனிதன் எவ்வாறு பங்களிப்பு செய்யறான்ன்றதை இந்த மாடர்ன் டே என்ற ஒரு இந்த படத்துல நீங்க பாருங்க. நிறைய வாயுக்கள் மாசடைஞ்ச வாயுக்கள் வளிமண்டலத்துக்கு வெளியிடுறதால பூமி அழியக்கூடும். நிறைய கழிவுகள், பிளாஸ்டிக், பொலித்தீன் எல்லாம் போடுறதால கடல் வீணாகுது. இந்த மாதிரி காரணங்களினால வந்து எங்கட பூமி வந்து ஒரு பேரழிவுக்கு இட்டு செல்லுது. அது மாதிரியே இந்தியால ஒரு அட்டவணை கொடுத்திருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இந்த பர்பிள் கலரால போட்டிருக்கிறது ஒவ்வொரு இனங்களுடையும் அழிவு எதிர்பார்க்கப்படுற வீதம். ப்ளூ கலரால அந்த நிகழ்காலத்துல எவ்வளவு எண்ணிக்கையான இனங்கள் அழியறதுன்றது. அப்ப பாருங்க 1.26 சிங்கம் தான் அழியும் என்று நாங்க நினைச்சதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 35 சிங்கங்கள் அழியுதான். இந்த மாதிரிதான் இந்த தரவுகள் சொல்லுது. இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் கணக்குகளை நாங்க மனித கணக்கிடுறதை விட அதிக அளவு உயிரினங்களோட அழிவு நடைபெற்று கொண்டு இருக்குது. அடுத்த மாதிரி உயிர் பல்வகமை
உயிர்ப்பல்வகை என்ற அச்சுறுத்தலை நாங்க அடுத்து பார்க்க போறது என்னன்னா வாழ்விடம் துண்டாடுதல் மற்றும் காடழிப்பு. இந்த வாழ்விடம் துண்டாடுதல் என்ன, இங்கிலீஷ்ல நான் சொன்னேன்டா பிராக்மெண்டேஷன். அப்படின்னா என்னன்னா, இப்ப நாங்க நினைப்போம் ஒரு காட்டுல நிறைய வகையான, காடுன்றது ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு தானே, எங்கட வீடு மாதிரி இல்ல, காடுண்டா இத்தனையோ நிறைய பெரிய ஒரு நிலப்பரப்பு. இந்த காடு சின்ன சின்ன துண்டங்களா பிரிக்கப்படுது. அப்படின்னா இந்த காட்டுக்கு நடுவுல நிறைய ரோட் வெட்டுறதால, ரோட்களை உண்டாக்குறது, அல்லது வேற வேற நீங்க இப்ப வீடமைப்பு திட்டங்கள் கொண்டு வர்றதுனால, இப்ப வில்பத்து எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வில்பத்து என்ற காட்டுல நிறைய வீடமைப்பு திட்டங்கள் கொண்டு வந்ததால அங்கு துண்டாடுதல் நடைபெற்றது. அதுதான் துண்டாடல் என்று சொல்றது. அப்புறம் காடழிப்பு என்று சொல்றது நாங்க நிறைய விறகு தேவைக்காக அல்லது தளபாடங்கள் தேவைக்காக எல்லாம் காடுகள் அழிக்கிறது காடழிப்பு என்று சொல்றது. இந்த காரணங்களாலேயும் உயிர் பல்வகமை அச்சுறுத்தலுக்குள்ளாகிறது. இதன் மூலம் என்ன நடக்கும்னா, உயிரங்கிகளின் வாழ்விடமானது நுண்சூழல் தொகுதிகளை கொண்டுள்ளது. அதாவது நாங்க உணவு சங்கிலி எல்லாம் படிச்சிருக்கோம் தானே, ஒவ்வொரு அங்கிகளும் தங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது எலி பூனையை சாப்பிடும், பூனையை இன்னொரு மிருகம் சாப்பிடும், அந்த மாதிரி ஒரு வலையமைப்பு இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு நுண் சூழல் தொகுதிகளை வச்சிருக்கு. இந்த நுண் சூழல் தொகுதிகள் வாழ்விடம் துண்டாடுதல் மூலம் இல்லாம பண்ணப்படுமா? அப்படி இல்லாம பண்ணப்படுது. இப்ப நீங்க அதுல முதலாவது படத்தை நான் பாயிண்ட் பண்ற படத்தை பாருங்க. இதுல இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த பிராக்மெண்டேஷன், அதாவது துண்டாடுதல் நடந்ததால அது ஒரு 2 தொகுதியா பிடிக்கப்பட்டிருக்குது. இப்ப அது ஒண்டா வாழ்ந்த அங்கிகள் எல்லாம் என்ன நடந்தாங்கன்னா 2 குரூப்புக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு இடைத்தாக்கம் இருக்காது. இப்போ அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம், அவங்களுக்குள்ள இனப்பெருக்கம், சில நேரம் சில தனியன்கள் தனியாகப்பட்டதால இனப்பெருக்கம் நடைபெறாம போகலாம், உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம். இப்ப சிங்கம் சாப்பிடக்கூடிய மான் வேற குரூப்புக்கு வந்துட்டா சிங்கத்துக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். மான் சாப்பிடுற குறிப்பிட்ட ஒரு மர வகை அந்த குரூப்ல மாட்டிட்டா மானுக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். இந்த மாதிரி அவங்களோட இடைத்தாக்கங்கள் தடைப்படுறதால அவங்களோட உயிர் பல்வகமே இழப்புக்கு அது காரணமா இருக்கு இந்த துண்டாடுதல். சரியா? பக்கத்துல இருக்கிற படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த படம் யானை ஒரு 2 சின்ன பிள்ளைகளை அடிக்க வருது. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது பதில் சொல்லுங்க. யானை 2 சின்ன பிள்ளைகளை துரத்திட்டு வருது. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? யானைய மனுஷர் காட்டுக்குள்ள போனதால யானை இந்த பிள்ளைகளை துரத்துதா, அல்லது என்ன நடந்திருக்கும்? என்ன நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க யாராவது, மைக் ஆன் பண்ணி. யானைகள் எங்களை துரத்தும். யானைகளையும் துரத்திச்சு. நாங்க காட்டுக்குள்ள போனோமா? இந்த பிள்ளைகள் தனியா காட்டுக்குள்ள போனாங்களா? யானை ஏன் எங்களை துரத்திச்சு? யானைக்கு அநியாயம் செஞ்சதால இல்ல, அநியாயம் செஞ்சதால இல்ல. அநியாயம் என்ன மாதிரி அநியாயம் என்று பார்ப்போம். இப்ப யானை எங்க வாழும்? காட்டுல யானை வாழும். நாங்க என்ன செஞ்சிருக்கோம்டா, காட்டுல போயிட்டு வீடு கட்டி இருக்கோம், காட்டுல போயிட்டு ரோட் செஞ்சிருக்கோம். அப்ப யானைக்கு வாழ்றதுக்கு இப்ப எங்களுக்கு வீடு இருக்கு, ஒரு நிலையான ஒரு வீடு இருக்கு. நாங்க கல்லு வச்சு கட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நான் ஒரு வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறேன். யானைக்கு அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதா? யானைக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட வீடு இல்ல. நாங்க என்ன செஞ்சிட்டோம், மனுஷர் என்ன செஞ்சிட்டோம்னா, காட்டுக்குள்ள போயிட்டு அதை ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சிட்டு தூங்கும் யானை. ஏதாவது ஒரு மரத்துல இருக்க உயரத்துல இருக்க இலக்குலைகளை பிடிச்சு சாப்பிடும். நாங்க என்ன செஞ்சிட்டோம்னா, அது வாழ்ற அந்த காடை போயிட்டு வெட்டிட்டோம். அப்ப அதுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்குதா? வாழ இடம் போயிட்டு. அப்ப யானை என்ன செஞ்சிருச்சுன்னா, நாங்க வாழ்ற வீட்டு பக்கம் தேடிக்கிட்டு வருது. இப்ப அதுக்கு சாப்பாடு இல்லாம போயிட்டு நாங்க மரங்கள் வெட்டி அதுங்க சாப்பிடுற இலை குருத்து அது இதெல்லாம் வெட்டின உடனே யானைக்கு சாப்பாடு இல்லாம போயிட்டு, யானை தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம போயிட்டு. அப்ப யானை என்ன செஞ்சிருக்கா, அது நாங்க எங்கட வீட்டு தேடிட்டு ஏதாவது இடங்கள் இருக்கா, சாப்பாடு கிடைக்குமா, கடைகள்ல சாப்பாடு இருக்குதா, அவங்க வாசத்தை வச்சு சாப்பாடு கண்டுபிடிப்பாங்க தானே. அப்ப அவங்க நாங்க இருக்கிற வீட்டு பக்கம் எங்கட வீட்டுக்குள்ள இருக்க சாப்பாடுகளையாவது எடுத்து சாப்பிடுவோம்ட்டு யானை இப்ப எங்கட வீட்டு பக்கம் வருது. அதுதான் இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க. நான் மனுஷர் காட்டுக்குள்ள போகல, யானை தான் ஊருக்குள்ள வந்திருக்கு. விளங்குதா? விளங்குச்சா? யானை எங்கட வீட்டுக்குள்ள வந்தால என்ன நடக்குதுண்டா, இப்ப எங்களுக்கு யானை மனுஷரை கண்ட, நாங்க யானையை கண்ட, என்னதான் யானையை பார்த்து ஆசைப்பட்டாலும் யானை கிட்ட வந்தா பயந்துருவேன் தானே.
யானை கிட்ட வந்தா யாருமே பயப்பட்டுருவாங்க. யானை வந்து இந்த மனுஷனை கொல்லக்கூடியது. யானை வந்து மனிதரை சில நேரம் தூக்கி மிதிச்சிடும். அத மாதிரி எங்களோட பயிர் நிலங்களுக்கு அநியாயத்தை ஏற்படுத்தும். அது வந்து நாங்க சாப்பிட வச்சிருக்க நிற பழங்களை சாப்பிட்டுரும். அந்த மாதிரி இப்ப யானைக்கு மனிதனுக்குமான சண்டை வாரத்துக்கு காரணம் என்னன்னா காணொளிப்பும் துண்டாடுதலும். இப்ப நீங்க நிறைய பக்கம் இப்ப நாங்க ட்ரிங்கோ போறண்டா ஹபரண்ட பக்கம் அங்கெல்லாம் இந்த மாதிரி யானைக்கு மனிதனுக்குமான சண்டை வந்து அதிகமா நடைபெறுது. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பக்கங்கள் இருக்கிற ரோட்களை நாங்க காட்டுல போய் செஞ்சிருக்கிறது, அங்க காடுகளை வந்து துண்டாக்கிறது தான் இதுக்கான காரணம். சரியா? அதனாலதான் யானைக்கு மனிதனுக்கு சண்டை வருதே தவிர யானை வந்து சும்மா எங்களை தேடி வரல. நாங்க தான் போய் அவங்களுக்கு ஒரு அநியாயம் செஞ்சதாலதான் அவங்க எங்களுக்கு வந்து ஊருக்குள்ள வந்து புகுந்து எங்களுக்கு இப்ப மனிதனுக்கு யானைக்குமான சண்டை வருது, நிறைய யானைகள் கொல்லப்படுது, நிறைய யானை இனமை அழியறதுக்கான காரணம் அதுதான். அடுத்த அச்சுறுத்தல் நாங்க என்ன பாக்குறோம்னா மிகை நுகர்வு. சரியா? மிகை நுகர்வு நாங்க என்ன சொல்றோம்டா, இப்ப நான் நினைப்பேன் எனக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு இல்ல எனக்கு இல்ல நாங்க பார்ப்போம் இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்குமே ஒரு நாள் சாப்பாட்டுக்கான மீனோ அல்லது ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கான தேவை வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த அளவு மனுஷர் சாப்பிட்டா போதும் ஒரு அளவு இருக்கு. சரியா? அளவு இருக்குந்தானே. இப்ப எனக்கு இவ்வளவுதான் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு நுகர்வு, அதாவது கடல்ல இருந்து நாங்க மீன் பிடிக்கிறதுக்குமே ஒரு அளவு இருக்கு. இத்தனை கிலோ மீன் இன்றைக்கு பிடிச்சா போதும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவையும் தாண்டி நாங்க அளவுக்கு அதிகமா பேராசையினால வர்த்தக நோக்கங்களினால நிறைய மீன்கள்ல இருந்து எண்ணெய் எடுக்கிற மீன் எண்ணெய் நாங்க டேப்லெட் எல்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் சரியான சத்து ஒமேகா 3 என்று சொல்லுவோம். அந்த மாதிரி மீன்ல இருந்த எண்ணெய் எல்லாம் எடுக்கிறதுக்காக நாங்க அதிக அளவான மீன்களை வந்து மீன் பிடிக்கிறது. இப்ப நீங்க படத்துல பார்க்கிற ரைனோ இதெல்லாம் நிறைய விவசாய நிலங்களுக்கு சேதம் ஏற்படுத்துறது, நிறைய ரைனோ எல்லாம் கொள்றாங்க. இந்த மாதிரி எங்கட ஒரு தேவைக்காக நாங்க இன்னொரு இனத்தை அதிக அளவு நுகர்றது, சாப்பாட்டு தேவைக்காகவோ அல்லது வர்த்தக தேவைக்காகவோ ஏதாவது ஒரு தேவைக்காக அதிக அளவு நாங்க நுகர்வு எங்கட தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்றதுதான் மிகை நுகர்வுன்னு சொல்றோம். இது வந்து உண்மையா உயிர் பல்வகைமை இழப்புக்கு வந்து இட்டு செல்லுது. இது வந்து இயற்கையின் சமநிலையை வந்து பாதிக்குமா? இப்ப இயற்கை சமநிலை வந்து இயற்கை ஒட்டோவா, அதாவது தன்னிச்சையாவே இயற்கை சமநிலை பேணி பாதுகாக்கப்படுது. நாங்க அதுல ஏதாவது தீங்கு விளைவிச்சாதான் சமநிலை பாதிக்குமே தவிர அது இயற்கையா பாதிக்கப்படாது. அப்ப நாங்க மிகை நுகர்வு செய்யறதுனால இயற்கை சமநிலை வந்து பாதிக்கப்படும். இந்த பாதிப்புனால உயிர் பல்வகைமை இழப்புக்கு போகும், நிறைய இனங்கள் அழிஞ்சிடும். அடுத்து நாங்க பார்த்தோம்னா மீளுருவாக்கல் செயற்பாடு மனிதர்களால் வர்த்தகம், விவசாயம் மற்றும் மருந்து வகை நோக்கங்களுக்காக அதிக அளவில் சுரண்டப்படுது. மீளுருவாக்கல் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? மீளுருவாக்கல் என்னண்டா, இப்ப நாங்க நினைப்போம் ஏதாவது ஒரு இனம், இப்ப நாங்க நினைப்போம் ஒரு ஆட்டுக்குட்டியோட நினைப்போம். ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு நாளைக்கு அல்லது நாங்க இப்ப ஒரு மாசத்துக்கு நினைப்போம். ஒரு மாசத்துக்கு ஒரு ஆடு 10 குட்டி போடுதுன்னு நான் ஒரு உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக ஈஸியா சொல்றேன். 10 குட்டி போடுது. இப்ப அந்த அம்மா ஆடு வந்து கொஞ்சம் வயசானது, இந்த 10 குட்டி தான் இளமையானது. நாங்க என்ன எங்கட சாப்பாட்டு தேவைக்காக இந்த 10 குட்டிகளையுமே சாப்பிட்டுட்டா இனி இந்த ஒரு 10 ஆட்டுக்குட்டி வந்து இந்த உலகத்துக்கு இல்லாம போயிட்டு 10 ஆட்டுக்குட்டி இனங்கள் வந்து அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இந்த 10 ஆட்டுக்குட்டி இனங்களை வந்து நாங்க அதாவது நாங்க எவ்வளவு ஒரு உருவாக்கம் நடைபெறுதோ, அதாவது எத்தனை எண்ணிக்கையான இனங்கள் உருவாக்கப்படுதோ அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவான இனங்கள் தான் அழிக்கப்பட வேண்டும். இப்ப 10 இனங்கள் ஒரு நாளைக்கு உருவாக்கப்பட்டு 100 இனங்கள் அழிக்கப்பட்டா அது ஒரு சமநிலை பாதிப்புக்கான ஒரு நடவடிக்கை, சமநிலை பாதிக்கப்படும். இந்த மாதிரி மீளுருவாக்குற வீதம் வந்து சமநிலையில பேணப்பட வேண்டும். இதைத்தான் மீளுருவாக்கல் வீதம் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ரெண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த மீனும் இந்த ரைனோவும் இது ரெண்டுமே வந்து இன்றைக்கு நாள நாங்க பார்த்தோம்டா செந்தரவு புத்தகம் நீங்க முதல் படிச்சீங்க தானே, அந்த செந்தரவு புத்தகத்துல இந்த 2 இனமுமே மிக விரைவாக அழிவடைஞ்சிட்டு வர்ற ஒரு இனமா அடையாளம் காணப்பட்டு சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா மிகை நுகர்வு. மிகை நுகர்வின் மூலம் தான் இந்த திமிங்கிலம் வகையான மீன்கள், திருக்கை, இந்த மாதிரி மீன்கள் வந்து மிகை நுகர்வின் மூலம் இன அழிவுக்குட்பட்டு IUCN இருக்கிற செந்தரவு புத்தகத்துல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்றா மிகை நுகர்வு. அடுத்து நாங்க பாக்குற அச்சுறுத்தல் என்னன்னா சூழல் மாசடைதல். சூழல் மாசடைதல் என்ன சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கீங்க தானே எல்லாரும், அது உங்களுக்கு தெரிஞ்ச தலைப்பு தானே. நீங்க பாருங்க, யாராவது ஒரு ஆள் இதுல நீங்க வரைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஸ்கிரீன்ல ரெட் கலர்ல கோடு போட்டுட்டு இருக்கிறீங்க.
சூழல் மாசடைவுக்கு சூழல் மாசடைவு வந்து உயிர் பல்வகைமைக்கு எவ்வாறு, திருப்பியும் வரையாதீங்க, ஸ்கிரீன்ல இருக்க படங்கள் யாருக்கும் தெரியாம போயிடும். சூழல் மாசடைதல் வந்து எவ்வாறு உயிர் பல்வகைமைக்கு அச்சுறுத்தல் அமைதுன்னு பார்ப்பேன். இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க, யானை என்னத்தை சாப்பிடுது? இந்த யானை, பனிக்கரடி, இதுல காணப்படுற மிருகம் எல்லாம் என்னத்தை சாப்பிடுது? குப்பைகளை சாப்பிடுது. இவங்க சாப்பாடையா சாப்பிடுறாங்க? இல்ல, குப்பைய சாப்பிடுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பனிக்கரடி வந்து பொலித்தீன் பேக பிச்சு சாப்பிடுது. இந்த யானையும் வந்து எல்லா வகையான குப்பைகளும் கலந்து இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு அது பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கு காரணம் என்ன? நாங்க வந்து முறையான ஒரு முகாமைத்துவம் இல்லாம கழிவுகளை நாங்க வெளியில கொட்டுறோம். அதாவது பிளாஸ்டிக் வேறையா பிரிச்சு, நாங்க பொலித்தீன் வேறையா பிரிச்சு, உணவு கழிவுகள் வேறையா பிரிச்சு, உக்கக்கூடிய பொருட்களை வேறையா பிரிச்சு, அந்த மாதிரி ஒரு பிரிச்சு ஒரு முகாமைத்துவமா குப்பைகளை நாங்க வீசாம கொட்டாம இந்த மாதிரி இப்படியே நாங்க சும்மா அதாவது கொட்டி 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 ஒரு மலை மாதிரி குப்பையை சேர்க்கறதால அந்த இப்ப நாங்க காடையும் அழிச்சிட்டோம். அப்ப அவங்க கட்டாயம் ஊருக்குள்ள வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி குப்பைகளை தான் அவங்க சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி யானை பிளாஸ்டிக்க சாப்பிடுறதால நிறைய யானைகள் இப்ப மரணத்தை கொண்டு இருக்குது. அது நாங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். கண்டிருக்கீங்க தானே? யானைகளோட வயிற்றுல இருந்து நிறைய பிளாஸ்டிக் எல்லாம் எடுக்கிறாங்க. பனிக்கரடி என்ற எங்க துருவங்கள்ல இருக்கு. துருவங்கள்லயும் கூட போய் இந்த குப்பைகளை போடுறதால அங்க இருக்கிற இனங்களுக்கு கூட அச்சுறுத்தல் அமையுது. விளங்கிச்சா எல்லாருக்கும்? அடுத்து நாங்க என்ன பாக்குறோம்னா, உயிர் பல்வகைமை வந்து இயற்கை, அதாவது உயிர் பல்வகைமையை எவ்வாறு நாங்க பாதுகாக்கிறதுன்னு போறோம். இது வந்து நாங்க கன்சர்வேஷன் சொல்லுவோம். நீங்க அப்புறம் பெரிய ஆளாகி அந்த வேர்ட் எல்லாம் படிப்பீங்க. கன்சர்வேஷன் அப்படின்னா இயற்கை பாதுகாப்பு அர்த்தம். இந்த உயிர் பல்வகைமையின் இயற்கை பாதுகாப்பு என்றால் என்னன்னு பார்ப்போம். நாங்க வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அனைத்து உயிரினங்களையும் அழிவுல இருந்து எங்களால காப்பாற்ற முடியாது. அப்போ இனங்களின் அழிவு என்பது ஒரு இயற்கையான நடைமுறை. இப்ப நாங்க சொல்லலாது இனங்கள் வந்து அழியாம கட்டாயம் இந்த உலகத்துல எல்லா இனமும் வாழணும் என்று சொல்லலாது. அதுவும் இயற்கை சமநிலையை பாதிக்கும். பிறக்கிற ஒரு உயிரங்கி கட்டாயம் இறந்துதான் ஆகணும். ஒரு இனம் வந்து இயற்கை காரணத்துக்காக அழியலாமே தவிர இந்த மாதிரி ஒரு தலையீட்டினால அவங்க அழியடையக்கூடாது. அப்ப இனங்களின் அழிவு என்பது ஒரு இயற்கையான செயல்முறை. இப்ப நீங்க அந்த வூலி மேமத்தில் அந்த ஐசேஜ் படத்துல நாங்க பார்த்திருப்போம். வூலி மேமத் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆசையான ஒரு மிருகம் பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஐசேஜ் கார்ட்டூன்ல வூலி மேமத் பார்த்திருக்கோம், தெரியும் தானே? மணி மெமத் இருக்கும். அதெல்லாம் முன்னொரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப நாங்க அதை கண்டதில்லை. அந்த இனம் வந்து முழுசா அழிவடைஞ்சு, உலகத்துல இருந்து அழிவடைஞ்சே போயிட்டு அது ஒரு விண்கல் விழுந்ததால அழிவடைஞ்சிச்சு. அந்த மாதிரி இனங்களின் அழிவுன்றது வந்து ஒரு இயற்கையான செயல்முறை. இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா எங்களால இந்த இயற்கை பாதுகாப்பு முறைகள் மூலம் அவற்றை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம். இந்த இயற்கை பாதுகாப்பு முறை வந்து என்னன்னா ஒரு தொழில்நுட்ப ரீதியான முறை. அதாவது நிறைய விஞ்ஞானிகள் வந்து படிச்சு அவங்க நிறைய நடைமுறை, அதாவது பிராக்டிகல்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பிராக்டிகல்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான 2 இயற்கை பாதுகாப்பு முறைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஒன்று உள்ளக காப்பு, மற்றது வெளியக காப்பு. உள்ளக காப்புண்டா இன்சிடிவ் கன்சர்வேஷன், வெளியக காப்புண்டா எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். அது எல்லாம் என்னன்னு விளக்கமா அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து உள்ளக காப்பு. உள்ளக காப்புண்டா என்னன்னா, இனங்கள் அதன் இயற்கையான வாழ்விடத்திலேயே பாதுகாக்கப்படும் முறை. சரியா? அப்படின்னா இப்ப நாங்க வந்து ஒரு இனம் அழியுதா இல்லையான்றதை நாங்க கணக்கெடுப்பு மூலம் தான் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல ஒரு வருஷத்துக்கு முதல் இத்தனை, இப்ப நாங்க நினைப்போம் இந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த கொரில்லாவை நினைப்போம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையா நடந்த ஒரு கதையை வச்சே சொல்றேன். இந்த படத்துல இந்த கருப்பு இந்த குரங்குக்கு ஒரு பேர் என்னன்னா கொரில்லா. சரியா? இந்த கொரில்லா வந்து உகண்டா நாட்டுல வந்து அழிஞ்சு வர்ற ஒரு இனமா, அதாவது இழந்து வர்ற ஒரு இனமா அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ நாங்க இப்ப நினைப்போம் ஒரு வருஷத்துல இந்த உகண்டா நாட்டுல இந்த மவுண்டன் கொரில்லான்னு சொல்லுவாங்க, இந்த கொரில்லா இனங்கள் வந்து 500 தான் இருந்துச்சுன்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த 500 இனங்கள் வந்து அதுக்கு முதல் வருஷம் வந்து 1000 இருந்திருக்கு, அதுக்கு முதல் வருஷம் வந்து 2000 இருந்திருக்கு. அப்ப இப்படி பார்த்தா இன்றைக்கு 500 இருக்கு. அப்ப இந்த கொரில்லா இனம் வந்து அழிவடைஞ்சிட்டு வருது. அப்ப நாங்க இந்த இனத்தை வந்து பாதுகாக்கணும். சரியா? எப்படி இந்த இனத்தை பாதுகாக்கிறதுண்டு யோசிக்கிற நேரம் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த உள்ளக காப்பு முறைய அந்த இடத்துல கையாண்டிருக்காங்க. எப்படின்னா, அந்த கொரில்லா வாழ்ற அந்த உகண்டா அந்த மவுண்டன், அதாவது அந்த மலை குன்றுகள்லயே அந்த மலை சார்ந்த இடத்திலேயே அந்த கொரில்லாக்களை வந்து வச்சு பாதுகாப்பு அவங்க தீர்மானிச்சிருக்காங்க.
இது ரொம்பவே ஒரு பாதுகாப்பான முறையும் ரொம்பவே பிராக்டிக்கல் செய்ய இலகுவானது. மற்றது நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு முறை. அதாவது அதன் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி செஞ்சிருக்காங்கன்னா அது அது வாழ்ற இடத்துலயே விட்டுருக்காங்க. அவங்களோட சாப்பாடையே அந்த இடத்துல இருந்து வெளியில போகாம அதே இடத்துல வச்சு அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடை சாப்பிட்டு அந்த இடத்துல மனித தலையீடு இருந்திருக்கு. அவங்க வச்சு அந்த இடத்திலேயே இனப்பெருக்கம் செஞ்சு குட்டிகள் பெருகி எல்லாம் அங்கேயே நடக்கிறது பாதுகாத்திருக்கிறாங்க. சில அதுக்கு தீங்கு விளைவிக்கிற சில காரணிகளை அவங்க கட்டுப்படுத்தி அவங்களை இயற்கையா அந்த வாழ்விடத்திலேயே வாழ விட்டு 500ல இருந்து 4000 5000 வரை அந்த கொரில்லா இனங்கள் வந்து பெருகி இருக்கு உகண்டா காட்டுல. அப்ப என்ன நடந்திருக்கண்டா உள்ளக காப்பு முறை மூலம் இந்த மவுண்டன் கொரில்லான்ற இந்த இனம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இனத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இனத்துல எண்ணிக்கையில ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு அந்த இனம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அவங்க வாழ்ற இடத்திலேயே வச்சு பாதுகாக்கிறது தான் உள்ளக காப்புன்னு சொல்லுவோம். அடுத்து நான் பார்ப்பேன் வெளியக காப்பு என்னன்னு. வெளியக காப்பு எப்ப நாங்க செய்வோம்னா எங்களால உள்ளக காப்பு முறை செய்ய முடியாம போற ஒரு சந்தர்ப்பத்துல தான் நாங்க வெளியக காப்புக்கு போவோம். முடிஞ்ச வரை வந்து நாங்க உள்ளக காப்பை தான் செய்ய ட்ரை பண்ணுவேன். இப்ப உள்ளக காப்பு செய்யறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ், அதாவது நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அதுக்கான சாப்பாடு சரியா கொடுக்கணும், அவங்களுக்கு வாழக்கூடிய எல்லா வகையான நிபந்தனைகளையுமே நாங்க வழங்கிதான் அவங்கள அந்த இடத்துல வளர்க்கணும். அதுக்கு உதாரணம் நாங்க இந்த மாதிரி சரணாலயங்களை சொல்லலாம். சரணாலயங்களை அதாவது ஜூ அந்த மாதிரி இடங்களை நாங்க சொல்லலாம். இப்ப நீங்க இந்த இலங்கை படத்துல பாக்குற இந்த இடங்கள் வந்து இலங்கையில காணப்படுற உள்ளக காப்பு நிலையங்கள். அதுக்கு உதாரணமா யாழ, புந்தல இந்த மாதிரி நிறைய இடங்களை நாங்க சொல்லலாம். இதெல்லாம் இலங்கையில இருக்கிற உள்ளக காப்பு நிலையங்கள். இது வந்து தேசிய மிருக காட்சிச்சாலை. இது வந்து ஒரு வெளியக காப்பு. நாங்க இந்த காட்டுல இருந்த மிருகங்களை கொண்டு வந்து இங்க வச்சு பாதுகாக்கிறோம். இந்த படத்துல இருக்கிறது வந்து பேராதனிய பூங்கா. இதுல வந்து தாவர இனங்கள் வந்து இங்க நிறையவே தாவர இனங்கள் வந்து பாதுகாக்கப்படுது. வேற இந்த மாதிரி இது பின்னவளையில இருக்கிற யானைகள் அனாதை இல்லம். இதை நீங்க போயிருப்பீங்க நிறைய பேர். இதோட இந்த இந்த கலந்துரையாடல் முடியுது. எல்லாருக்கும் விளங்கிச்சா? சரி, இப்ப அடுத்து உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி. அந்த விரிவுரை நடத்தி சென்ற சகோதரி அனிதாஞ்சலிக்கு எமது நன்றிகள். தற்பொழுது மாணவர்களுக்கான நேரம். 2வது விரிவுரைக்கான கேள்வி நேர பதிலுக்கு செல்றோம். இப்போ உங்க கேள்விகள் எதுவும் இருந்தா நீங்க அந்த அக்காவிடம் முன்வைக்கலாம். அன்மியூட் செய்து கதைக்கலாம். இந்த விரிவுரையில உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா அந்த அக்காவிடம் நீங்க கேள்வியை கேட்கலாம். சார் எதுவும் டவுட் இல்ல சார். நன்றி நன்றி. மீண்டும் ஒரு முறை அந்த ஜனரஞ்சகமான விரிவுரை நடத்தி சென்ற அனிதாஞ்சலி சகோதரிக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த விரிவுரையின் விரிவுரை நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். தற்பொழுது நன்றி உரையை வழங்குவதற்காக ஊடக மற்றும் தொழில்நுட்ப துணைக்குழு சார்பாக இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் மாணவ சங்க பொருளாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.
My dear teachers and students of respective schools, and my dear sisters and brothers of the Sabaragamu University, I am here to deliver the word of thanks on behalf of the Media and Technology Subcommittee. First of all, this workshop was organized by the Society of Natural Resources Studies and coordinated by the Media and Technology Subcommittee under the guidance of the Students' Union of Applied Science Faculty. And when it comes to protecting our biodiversity, we can all make some contribution. In order to, you need to have an understanding of what biodiversity is, biodiversity conservation means, and how you can engage to protect biodiversity as a child. And that was the vision of organizing this workshop. And also we expected you to understand the importance of working as a group or a community, because the conservation of biodiversity from this workshop experience. And as university students, we are currently taking some various measures as an organization to protect and provide knowledge on biodiversity. So as I would like to thanks all to participate this event, and also I would like to thanks some students and teachers for participation in this event, and thank you all. அந்த சகோதரருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகம் மற்றும் SNRS மற்றும் ஊடக மற்றும் தொழில்நுட்ப துணைக்குழு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். மாணவர்கள் எதிர்கால தூண்கள் என்பர். எதிர்காலம் உங்கள் கையில். இன்றைய விரிவுரையின் மூலம் உயிர் பல்வகமை பற்றியும் அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் உங்களுக்கு போதுமான அறிவு கிடைக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இலங்கை இயற்கை வளங்கள் பாதுகாப்பில் முக்கிய சந்திஸ்தானத்தில் தற்போது காணப்படுகின்றது. அது தொடர்பில் விழிப்பாய் இருக்குமாறு மாணவர்களாகிய உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த இலத்திரனியல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பங்கு கொண்டமைக்கான இலத்திரனியல் சான்றிதழ் வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இறுதியாக SNRS-இனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியின் 2வது நாளுக்கான செயலமர்வு நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். அதிலும் உங்களது பங்கு பற்றுவை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகல மாணவர்கள், ஆசிரியர், அதிபர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். இரவு வணக்கங்கள் நண்பர்களே.